நமது பிரபல டிடெக்டிவ் ஆதித்யன் சொன்னார், இந்த கொலையாளி ஒரே நேரத்தில் புத்திசாலியாகவும் இருக்கான், முட்டாளாகவும் இருக்கான். இந்த ஒரு வாக்கியத்தில் தான் இந்த கதையின் முழு ரகசியமும் மறைந்திருந்தது. எல்லோரையும் ஏமாற்றிய கொலையாளி, போலீஸையே தவறான பாதைக்கு அழைத்து சென்ற குற்றவாளி. ஆனால் அவன் கவனிக்காமல் விட்டுவிட்ட 3 சிறிய தவறுகள். அவைகள்தான் இந்த வழக்கையும் அவன் வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றிவிட்டன. அந்த 3 தவறுகள் என்ன? கொலையாளி யார்? வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த பரபரப்பான கிரைம் த்ரில்லர் பயணத்தை. மரண வாரிசு. அத்தியாயம் 1. காலை குளித்துவிட்டு சாப்பிட எழுந்து கொண்டிருந்தேன். மணி ஏற்கனவே 10:30 தாண்டி இருந்தது. அந்த நேரத்தில் பக்கத்து அறையிலிருந்து தொலைபேசி ஒலித்தது. ஆதித்யன் எழுந்து சென்று ரிசீவரை எடுத்தான். அவன் பேசுவது என் காதில் விழுந்தது. ஹலோ, யார் பேசுறது? ஓ, வித்யாசாகர் சாரா? வணக்கம். என்ன விஷயம்? என்ன சொல்கிறீங்க? நான் வரணுமா? சரி, வீட்டு நம்பர் என்ன? ஆமாம், புரிஞ்சுது. அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். சட்டை பட்டன்களை மாட்டியபடியே அறையிலிருந்து வெளியே வந்தான் அவன். வாருண், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். ஒரு கொலை நடந்திருக்காமா, வித்யாசாகர் நம்மளை வர சொல்லியிருக்கார் என்றான். நான் உடனே எழுந்து நின்றேன். எந்த வித்யாசாகர்? போலீஸ் டெப்டி கமிஷனரா என்று கேட்டேன். ஆதித்யன் சிரித்தான். ஆமாப்பா, அவரே தான். திடீர்னு என் மேலே இவ்வளோ பாசம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஏதோ விருப்பத்தில் கூப்பிடலன்னு மட்டும் நிச்சயம். பேசின விதத்திலே புரிஞ்சிருச்சு. மேலேருந்து ஏதோ அழுத்தம் வந்திருக்கும் போல் இருக்குது. போலீஸ் டெபுட்டி கமிஷனர் வித்யாசாகரை நாங்கள் வேலையின் காரணமாக பல முறை சந்தித்திருக்கிறோம். அவர் வயதில் மூத்தவர். எப்போது பார்த்தாலும் ஆதித்தனுக்கு அறிவுரை சொல்ல தவறமாட்டார். உலகத்தில் தன்னை விட புத்திசாலி வேறு யாரும் இல்லை. ஆதித்தனினும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அடிக்கடி வெளிப்படுத்துவார். ஆதித்யனும் மிகவும் பணிவாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருப்பான். ஆனால் உள்ளுக்குள் சிரித்து கொண்டிருப்பான். சில நேரங்களில் தன்னுடைய சாதனைகளை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது போலீஸ் துறையின் ரகசிய தகவல்களை கூட தெரியாமல் உளறி விடுவார். அதனால் போலீஸ் தொடர்பான ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஆதித்யன் அவரை சந்தித்து 1 மணி நேரம் அறிவுரை கேட்டு தேவையான தகவல்களை வாங்கிவிட்டு வந்து விடுவார். ஒரு காலத்தில் வித்யாசாகர் நல்ல புத்திசாலியாக இருந்திருக்கலாம். இப்பொழுது அவரிடம் அசாதாரண பொறுமையும் கடின உழைப்பும் இருந்தன. ஆனால் பல ஆண்டுகள் சட்டம், விதிமுறை, கோப்புகள், நடைமுறைகள் ஆகியவற்றுக்குள் சிக்கி கிடந்ததால் அவரது சிந்தனைகள் மிகவும் இயந்திரத்தனமாக மாறிவிட்டது. எப்படியோ அவசரமாக சிறிது காலை உணவை முடித்துவிட்டு நாங்கள் இருவரும் வெளியே கிளம்பினோம். பேருந்தில் சென்றதால் சுமார் 20 நிமிடங்களில் அந்த இடத்தை அடைந்தோம். அது சென்னையின் பழமையான ஆனால் வசதியான குடும்பங்கள் வசிக்கும் ஒரு பகுதி. வீட்டெண்ணை தேடிக்கொண்டு சென்றபொழுது ஒரு வீட்டின் வாசலில் 2 போலீஸ்காரர்கள் காவலாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தோம். அவர்களை பார்த்தவுடனே அதுதான் சம்பவம் நடந்த வீடு என்று புரிந்துவிட்டது. ஆதித்யன் பெயரை சொன்னதும் அவர்கள் மரியாதையாக வெளிவிட்டார்கள். நாங்கள் உள்ளே நுழைந்தோம். வெளியிலிருந்து பார்த்தால் 2 வீடு மாடி பெரிதாக தெரியவில்லை. ஆனால் உள்ளே சென்ற பிறகு அது மிகவும் விலாசமாக இருப்பதாக தெரிந்தது. வசதியான செல்வந்த குடும்பத்தின் வீடு என்பதில் சந்தேகமே இல்லை. வீட்டுக்குள் நுழைந்தவுடனே ஒரு பெரிய திறந்த மண்டபம் ஒன்று கண்ணில் பட்டது. அங்கே பெரிய பெரிய அலங்கார தொட்டிகளில் பல வகை செடிகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு பெரிய கண்ணாடி தொட்டிக்குள் சிவப்பு நிற மீன் அழகாக நீந்தி கொண்டிருந்தது. மண்டபத்தை சுற்றி வராண்டாவுடன் பல அறைகள் இருந்தன. நுழைவாயிலுக்கு நேரே மேல் மாடியில் செல்ல இருபுறமும் பிரிந்து செல்லும் அகலமான படிக்கட்டுகள் அமைந்திருந்தது. வலது பக்கத்தில் இருந்த ஒரு அறையில் நிறைய பேர் கூடியிருப்பதை பார்த்தோம். எனவே நாங்கள் அந்த அறையை நோக்கி நடந்தோம். அங்கே நடுவில் இருந்த மேஜைக்கு முன்பாக பருமனாக உடல்வாகும் நரைத்த மீசியும் கொண்ட வித்யாசாகர் முகத்தை சுழித்தபடியே அமர்ந்திருந்தார். வீட்டு வேலைக்காரனிடம் ஏற்கனவே வாக்குமூலம் வாங்கி முடித்திருந்தார்கள். இப்பொழுது சமையல்காரிடம் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. அந்த மனிதன் அழுகை வரப்போகிற முகத்துடன் 2 கைகளையும் கூப்பியபடி நின்றிருந்தான். வித்யாசாகரின் கடுமையான கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு மிரட்டலுக்கும் நடுங்கிக் கொண்டிருந்தான். சில போலீஸ் அதிகாரிகள் சுற்றிலும் நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களை பார்த்ததும் வித்யாசாகரின் முகம் இன்னும் சுருங்கியது. வந்துட்டீங்களா? உட்காருங்க. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு கொலை நடந்துருச்சு, அவ்வளோதான். குற்றவாளின்னு யாரும் கூட கிட்டத்தட்ட தெளிவாயிடுச்சு. கைது வாரண்ட்டு வாங்கியாச்சு. ஆனால் மேலதிகாரி உங்களை அழைக்க சொன்னார், அதனால தான் என்று சொல்லிவிட்டு தொண்டையை செருமிக்கொண்டார். சரி, மேலதிகாரி விருப்பம் அதுதானா? நீங்களும் பார்த்துக்கங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஒன்றும் புதுசாக இல்லை. ஆதித்யன் புன்னகைத்தான். நீங்கள் நேரடியாக விசாரணை நடத்தும் போது நாங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். இருந்தாலும் கமிஷனர் சார் சொல்லியிருக்காரு, உங்கள் உதவியாளராக நானும் இருக்கிறேன். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். யார் கொலை செஞ்சுருக்காங்க? அதை கேட்டதும் வித்யாசாகரின் முகம் கொஞ்சம் மலர்ந்தது. இந்த வீட்டின் உரிமையாளர் கருணாகரன் நேற்று ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போதே கொலை பண்ணியிருக்காங்க. கொலை நடந்த விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் கமிஷனர் கொஞ்சம் பதட்டமாயிட்டார். ஆனால் உண்மையிலேயே இந்த வழக்கு ரொம்ப ஈஸி தான். அவர் நம்பிக்கையுடன் தொடர்ந்தார்.
கருணாகரனுக்கு ஒரு மருமகன் இருக்கான், பேர் மதியழகன். அவன் தான் இந்த கொலையை செஞ்சுருக்கான். கொலை செஞ்சுட்டு தப்பிச்சும் போயிட்டான். ஆதித்யன் வழக்கம் போல் மிகவும் பணிவாக சொன்னான். என்ன மாதிரி சாதாரண மனுஷனுக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயம் தெரிஞ்சால் தான் புரியும். தயவு செஞ்சு முழுசாக விளக்க முடியுமா? இந்த முறை வித்யாசாகர் இன்னும் திருப்தியாக சிரித்தார். கொஞ்சம் இருங்க, இந்த ஆளோட வாக்குமூலத்தை முடிச்சிடுறேன், அப்புறம் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். சமையல்காரன் இன்னும் நடுங்கிக் கொண்டே இருந்தான். வித்யாசாகர் அவனை நோக்கி கர்ஜித்தார். கவனமாக யோசிச்சு பதில் சொல்லு. ஒரு பொய் சொன்னாலும் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவேன், புரியுதா? புரியுதுங்க ஐயா புரியுது சார் என்று மெலிந்த குரலில் அவன் சொன்னான். வித்யாசாகர் மீண்டும் விசாரணை தொடங்கினார். நேற்று ராத்திரி மதியம் வீட்டை விட்டு வெளியே போகிறத எப்போ பார்த்த? சரியாக நேரம் பார்க்கலிங்க, 1 மணி 2 மணி இருக்குங்க. அப்படி மழைப்பாத, 1 மணியா 2 மணியா? 1 மணி இருக்குங்க. இப்போ தான் 2 மணின்னு சொன்ன, சரியாக சொல்லு. 12 மணியா 1 மணியா 2 மணியா? சமையல்காரன் பயத்தில் ஒரு முறை விழுங்கினான். 12 மணி இருக்கும். அருகில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் அவன் சொன்னதை வேகமாக எழுதி கொண்டார். அவன் திருடம் போல மெதுவாக நடந்து வெளியே போனானா? ஆமாங்க, அவர் கிட்டத்தட்ட ராத்திரி வீட்டில் தங்க மாட்டார். நான் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லணும். வித்யாசாகர் மீண்டும் கத்தினார். மதியழகன் மேல் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரதை நீ பார்த்தியா? இல்லைங்க. அப்படின்னா என்ன பார்த்த? முன்வாசல் வழியாக வெளியே போகிறத பார்த்தேன், மேலே இருந்து இறங்குறத பார்க்கல. இல்லைங்க. அப்போ நீ அந்த நேரத்தில் எங்கே இருந்த? நான் உண்மையை சொல்லு, அந்த நேரத்தில் நீ எங்கே இருந்த? சமையல்காரன் முகத்தில் இன்னும் பயம் அதிகரித்தது. நடுங்கியபடி திக்கி திணறினான். ஐயோ, நான் சொல்கிறேங்க, என் ஊர்க்காரங்க சில பேர் இந்த வீட்டுக்கு எதிரில் இருக்க டீ கடையில் ராத்திரி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காருவேன். வித்யாசாகர் புருவத்தை உயர்த்தினார். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா நீ அங்கே உட்காந்துட்டு தம் அடிச்சிட்டு இருந்த? சமையல்காரன் தலையை குனிந்தான். ஆமாங்க. அப்படின்னா முன்வாசல் கதவு திறந்து தான் இருந்துச்சு. ஆமாம் சார். பயத்தின் அவன் குரலை கிட்டத்தட்ட மறைந்து விட்டது. வித்யாசாகர் சில நொடிகள் அமைதியாக யோசித்தார். பிறகு கேட்டார். சரி, அப்படின்னா வீட்டுக்குள்ளே யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு நீ வெளியிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தியா? ஆமாம் சார். மதியழகனை தவிர வேறு யாரும் வீட்டை விட்டு வெளியே போகல. வித்யாசாகர் நாற்காலியில் சாய்ந்தார். நீ எப்போ வீட்டுக்கு திரும்பி வந்த? மதியழகம் போய் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம். வந்ததும் என்ன பண்ண? கதவை மூடி தாழ்பால் போட்டுங்க. அப்போ அந்த நேரத்தில் வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க? சுகுமார் ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டார். வித்யாசாகர் உடனே நிமிர்ந்து பார்த்தார். என்ன, சுகுமார் திரும்பி வந்துட்டாரா? ஆமாங்க. எங்கிருந்து வந்தார்னு தெரியுமா? தெரியாது சார். எப்போ வந்தார்? மதியழகம் வெளியே போனதுக்கு பிறகு ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும். வித்யாசாகரின் முகம் மீண்டும் சீரியஸாக மாறியது. சில நொடிகள் ஆழமாக யோசித்தார். பிறகு கைகளை அசைத்தார். சரி, நீ போகலாம், தேவைப்பட்டா மறுபடியும் கூப்பிட்றேன் என்றார். சமையல்காரன் விட்டால் போதுமென்று உடனே தடையில் குனிந்து வணங்கிவிட்டு உயிர் தப்பியவன் போல அவசரமாக வெளியேறிவிட்டான். அவன் சென்றதும் வித்யாசாகர் மற்ற போலீஸ்காரர்களை வெளியே போகச் சொன்னார். சிறிது நேரத்தில் அறையில் நானும் ஆதித்யனும் வித்யாசாகர் மட்டுமே இருந்தோம். வித்யாசாகர் வெற்றி புன்னகையுடன் எங்களை நோக்கி திரும்பினார். பார்த்தீங்களா, ஒரு ஆளை கொஞ்சம் சரியாக விசாரித்தாலே எல்லா விஷயம் வெளியே வந்துடும். விசாரணை நடத்த தெரியணும் என்று பெருமையாக சொல்லி தொடர்ந்தார். எப்படியோ ஆரம்பத்துலேருந்து முழுசாக சொல்லணும்னா அவங்களுக்கு புரியாது. வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் வாக்குமூலம் வாங்கி தெரிஞ்ச விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஆதித்யன் மெதுவாக தலையசைத்தான். வித்யாசாகர் கதையை தொடங்கினார். இந்த வீட்டோட உரிமையாளர் பேர் கருணாகரன். அவருக்கு ஒய்ஃப் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. ஆனால் நல்லா வசதி இருக்குது. சென்னையிலேயே 4-5 வீடு இருக்குது. அது இல்லாமல் பேங்க்லேயும் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. மனைவி பிள்ளைகள் இல்லாதனால சொந்தக்காரங்க தான் அவருக்கு எல்லாமே இருந்தாங்க. அவரோட சகோதரியோட 3 மகன்கள், மதியழகன், மகேஷ், பரஞ்சோதி. அதோடு அவர் மனைவியின் தங்கை மகள் 2 பேரும் இருக்கிறாங்க. மொத்தம் 5 பேரை அவர் தன்னோட வீட்டிலையே வச்சு வளர்த்திட்டு வர்றாரு. அவங்களுக்கு வேறு எந்த நெருங்கின ரிலேஷனும் யாரும் இல்லை. வித்யாசாகர் சிறிது இடைவெளி விட்டார். கருணாகரன் ரொம்ப கோபக்காரர். வயசாவது கடந்திருந்தது. வாத நோயால் அவதப்பட்டனால சரியாக நடக்கவும் முடியாது. அதனால் பெரும்பாலும் தன்னோட அறையிலே தான் இருப்பார். ஆனால் அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொருவரும் அவரை பார்த்து புலி மாதிரி பயந்தாங்க. அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. அடிக்கடி உயிர் எழுதுவார். அவரோட மேஜர் டாயரில் 3 உயில் கிடச்சிருக்குது. முதல் உயில் மகேஷுக்கு சொத்துக்கள் எழுதி வச்சுருக்காது. 2வது உயில் மதியழகனுக்கு. கடைசியாக எழுதின உயிலில் எல்லா சொத்துக்களும் சுகுமாருக்கு விட்டுட்டு போயிருக்காரு. அந்த உயில் எழுதப்பட்டது முன்னாடி நாள் தான். அதனால் இப்போதைக்கு சுகுமாரன் சொத்துக்கு முழுசாக சட்டப்படி வாரிசு சுகுமார் தான். ஆதித்யன் கவனமாக கேட்டுக்கொண்டு இருந்தார். வித்யாசாகர் தொடர்ந்தார். ஏன் அடிக்கடி உயில் மாத்தினா தெரியுமா? யார் மேலே கோவம் வந்தாலும் உடனே அவங்க பேரை உயிரிலேருந்து நீக்கிடுவார். யாராவது அவர் சந்தோஷப்படுத்தினா அடுத்த உயில அந்த நபரை வாரிசாக அறிவிச்சிடுவார்.
இந்த உயில் விஷயத்தினால தான் நேற்று மத்தியானம் மதியழனுக்கும் கருணாகரனுக்கும் பெரிய சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டை சாதாரண சண்டை இல்லை, வீட்டில் எல்லாருக்கும் கேட்குற அளவுக்கு கடுமையாக நடந்திருக்கு. கோபத்தில் மதியழகன் கருணாகரனை பார்த்து சாவு கூட வராது கிழவன், வயசான கொடுங்கோலன்னு கண்டபடி திட்டியிருக்கான். அதுக்கப்புறம் ராத்திரி 12 மணிக்கு அவன் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். சமையல்காரன் வேலைக்காரங்களும் 2 பேரும் அவனை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் கருணாகரன் தன்னோட படுக்கையில் இறந்து கிடந்தது தெரிஞ்சுது. வித்யாசாகர் ஒரு நிமிடம் நிறுத்தினார். அதன் பிறகு முக்கியமான விஷயத்தை சொல்லப்போகும் தோரணையில் முன்னால் குனிந்தும் மெதுவாக சொன்னார். முதல்ல அவர் எப்படி இருந்தார்னு யாருக்கும் புரியல, நான் தான் கண்டுபிடிச்சேன். கழுத்தோட பின்புறத்தில் மண்டையோட்டோட அடிப்பகுதியில் முதுகெலும்பும் முதல் இணைப்பும் சந்திக்கும் இடத்துல ஒரு ஊசியை முழுசாக குத்திருக்காங்க. அப்படித்தான் கொலை நடந்திருக்குது. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. இது ரொம்ப விசித்திரமான விஷயம் தானே என்றான் ஆதித்யன். அப்படிப்பட்ட துல்லியமான இடத்துல ஊசியை குத்தி ஒருத்தர் கொல்றது சாதாரண மனுஷங்களால முடியாது. சில நொடிகள் யோசித்து விட்டு பிறகு கேட்டான். மதியனுக்கு கைது வாரண்ட் பிறப்பிச்சிட்டிங்களா? அவன் என்ன வேலை செய்கிறான்? அவனை பற்றின விவரங்கள் ஏதாவது கிடச்சிதா? வித்யாசாகர் உதட்டை பிதுக்கினார். வேலையா? ஒன்றும் செய்ய மாட்டான். 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கான். மாமா சம்பாதிச்ச பணத்தில் தான் சாப்பிட்றான். மீதி நேரம் ஊர் சுற்றி கெட்ட பழக்கங்களையே காலம் கழிச்சிருக்கான். ஆதித்யன் அடுத்த கேள்வியை கேட்டார். மகேஷ் எப்படி? அவனும் அண்ணனை போல தான், ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. போதை பழக்கங்கள் இருக்குது, ஆனாலும் மதியின் அளவுக்கு மோசமாக இன்னும் ஆகலை. பரஞ்சோதி? வித்யாசாகர் சற்றே யோசித்தார். அவன் உடல் ஊனமுற்றவன், சரியாக நடக்க முடியாது. பொதுவாக இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க என்பார்கள். அதை போலவே இந்த வீட்லேயும் 3 பேரில் மனிதத்தன்மையோடு இருப்பவன் பரஞ்சோதி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு காரணம் இருக்குது. அவன் அதிகமாக வெளியே போக முடியாது, அதனால் மற்ற 2 பேர்த்தையும் போல் கெட்ட பழக்கங்களில் விடலை. சுகுமார் எப்படி? ஆதித்யன் கேட்டான். சுகுமார் நல்ல பையன், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட தங்கை சத்யாவும் காலேஜில் தான் படிக்கிறான். கருணாகரனை உண்மையிலேயே கவனிச்சுட்ருக்க இந்த அண்ணன் தங்கைங்க 2 பேர் தான். மருந்து கொடுக்குறது முதல் தினசரி தேவைகள் வரை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை தானே என்று ஆதித்யன் கேட்டான். ஆமாம், சத்யாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. சில நொடிகள் அமைதியாக இருந்த ஆதித்யன் திடீரென எழுந்தான். சரி, இப்போ இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாம். டெட் பாடி இன்னும் அப்படியே தான் இருக்குதா? ஆமாம்மா. வித்யாசாகர் சற்றே விருப்பமில்லாத முகத்துடன் எழுந்தார். பிறகு முன்னால் நடக்கத் தொடங்கினார். நாங்கள் இருவரும் அவரை தொடர்ந்தோம். மேல் மாடிக்கு செல்லும் படிக்கட்டின் வீட்டின் இருபுற வராண்டாலிலிருந்து மேலே வந்து நடுவில் ஒன்றாக இணைந்திருந்தது. படிக்கட்டின் கீழே ஒரு அறை இருந்தது. அதை பார்த்து ஆதித்யன் கேட்டான். இந்த ரூம் யாரோடது? இது மதிகளோட ரூமு, வித்யாசாகர் சொன்னார். அவன் ஏதோ தனிப்பட்ட காரணத்துக்காக கீழ்த்தரத்தில் தூங்க விரும்புகிறான். கருணாகரன் ரொம்ப கண்டிப்பானவர். ராத்திரி 9 மணிக்கு அப்புறம் வீட்டில் யாரும் வெளியே போகக்கூடாதுங்கிறது அவரோட கட்டளை. கருணாகரன் தூங்கிய அறை இதுக்கு நேர் மேலே இருக்குது. ஓ அப்படியா என்று சொல்லியபடியே ஆதித்யன் படிக்கட்டின் அருகில் இருந்த மற்றொரு அறையை காட்டினான். இந்த ரூமு? அது மகேஷோட ரூமு. வீட்டில் அத்தனை பேர்த்துக்கும் அவங்கவுங்க ரூமில் தான் இருந்திருக்காங்களா மதியலனை தவிர? நிச்சயமாக. வித்யாசாகர் பதிலளித்தார். என் அனுமதி இல்லாமல் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு கடுமையாக உத்தரவு போட்டிருக்கேன். வாசல்லையே போலீஸு கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க. ஆதித்யன் மெதுவாக ஏதோ சொன்னான். அது பாராட்டதலா ஒப்புதலா என்று சரியாக கேட்கவில்லை. நாங்கள் மேல் மாடியை அடைந்தோம். மேலே சென்றியவுடன் நேராக ஒரு மூடிய கதவு இருந்தது. அதை காட்டி வித்யாசாகர் சொன்னார். இதுதான் கருணாகரன் தூங்குற ரூமு. கருணாகரன் ரூமுக்கு முன்னால் வந்து நின்னதும் ஆதித்யன் திடீரென குனிந்து தரையை பார்த்தான். இது என்ன கரை என்று கேட்டான். வித்யாசாகரும் குனிந்து ஒரு பார்வை பார்த்தார். பிறகு அலட்சியமாக சொன்னார். அது ஏதோ டீ கரை. தினையும் காலையில் சத்யா தான் டீ தயாரித்து கருணாகரனுக்கு கொண்டு வருவாங்க. இன்றைக்கி வழக்கம் போல் டீ கொண்டு வந்திருக்கா. ஆனால் கதவு தட்டியும் பதில் வரல. அதனால் உள்ளே வந்து பார்க்கும்போது கருணாகரன் செத்து கிடக்கிறாரு. அந்த அதிர்ச்சியிலிருந்து கப்பிலிருந்து கொஞ்சம் டீ கீழே சிந்தியிருக்கும். ஓ அப்படியா என்று மெதுவாக சொன்ன ஆதித்யன் மறுபடியும் கேட்டான். அப்படின்னா கருணாகரன் செத்ததை முதல்ல பார்த்தது சத்யா தானா? ஆமாம்மா. வித்யாசாகர் கதவை திறந்தார். நாங்கள் மூவரும் உள்ளே சென்றோம். அது நடுத்தர அளவிலான அறை. அதிகமான பொருட்கள் எதுவும் இல்லை. ஆனால் இருந்த ஒவ்வொன்றும் மிகவும் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தது.
தரையில் விலையுயர்ந்த கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. அறையின் நடுவில் அழகான மேஜை விரிப்புடன் கூடிய ஒரு சிறிய டீப்பாய். ஒரு மூலையில் துணி மாட்டும் ஸ்டாண்டு, அதில் வேட்டி சட்டையெல்லாம் நன்கு மடித்து வைக்கப்பட்டிருந்தது. கீழே காலணிகள் பளபளப்பாக பாலிஷ் செய்யப்பட்டு வரிசையாக வைக்கப்பட்டிருந்தது. இடது மூலையில் ஒரு கட்டில், அதன் மேல் போர்வையால் முழுதுமாக மூடப்பட்ட ஒரு உருவம் பக்கவாட்டில் திரும்பி ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல தோன்றியது. கட்டிலின் அருகில் ஒரு சிறிய மேஜை, அதன் மீது மருந்து பாட்டில்களும் அளவுக்கு பாட்டில்களும் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன. தண்ணீர் பாட்டிலும் மூடி போடப்பட்ட கண்ணாடி டம்ளாரும் கட்டிலின் தலைப்பகுதியில் தரையில் இருந்தது. அந்த அறையை பார்த்தவுடன் கருணாகரன் எவ்வளவு ஒழுக்கம் விரும்பும் மனிதர் என்று புரிந்தது. அப்படி ஒழுங்காக வைத்திருக்கும் அறையில்தான் நேற்றிரவு கொலை நடந்திருக்கிறது என்பதை நம்பவே முடியவில்லை. டீப்பாயின் மேல் இன்னும் டீ கோப்பை இருந்தது. அதிலிருந்த டீ யாராலும் குடிக்கப்படாது போல தெரிந்தது. ஆதித்யன் முதலில் அந்த கோப்பையைத்தான் கவனமாக ஆராய்ந்தான். பிறகு நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல மெதுவாக சொன்னான், விசித்திரமாக இருக்கே, கப்பில் இருந்த டீ பாதி சிந்தி தட்டில் விழுந்திருக்கு. கப்பு காலியாக இருக்குது, ஆனால் தட்டு மட்டும் நிறைய டீயெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குதே, ஏன்? வித்யாசாகர் சற்று எரிச்சல் அடைந்தார். அதைத்தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. சத்யா அதிர்ச்சியில் ஆதித்யன் இடையில் நிறுத்தினான். அது சரி, ஆனால் ஏன் அப்படி நடக்குது? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பது போல வித்யாசாகர் முகத்தை திருப்பிக் கொண்டு ஜன்னல் அருகே நின்றார். ஆதித்யன் மிகவும் கவனமாக அந்த டீ கோப்பையை பார்த்தான். டீயின் மேல் மெல்ல வெள்ளை படலம் படர்ந்திருந்தது. ஒரு கரண்டியால் டீயை கலக்கினான். பிறகு சிறிதளவு டீயை வாயில் வைத்து பார்த்தான். அதன் பின் கோப்பையை மீண்டும் அந்த இடத்திலேயே வைத்துவிட்டு கைக்குட்டையால் உதடுகளை துடைத்து கொண்டான். அதற்கு பிறகுதான் கட்டிலருகே சென்றான். சில நொடிகள் அசையாமல் அந்த போர்வையை மூடிய உடலை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு கேட்டான், பாடியை வேறு யாரும் நகர்த்தலையா? நேற்று நைட் இருந்த மாதிரி தான் இருக்குதா? ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபடியே இருந்த வித்யாசாகர் பதிலளித்தார், ஆமாம், போர்வை மட்டும் முகம் வரைக்கும் எடுத்து மூடி வச்சுருக்கோம். அதோட கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஊசியும் எடுத்துட்டோம். ஆதித்யன் மெதுவாக போர்வையை விளக்கினான். கருணாகரனின் மெலிந்த உடல் தெரிந்தது. அவர் இன்னும் சுவரை நோக்கி திரும்பி உறங்கிக் கொண்டிருப்பது போலவே இருந்தது. தலைமுடி முழுவதாகவும் நரைக்கவில்லை. வயதின் நெற்றியில் வயதின் சுருக்கங்கள் ஆழமாக பதிந்திருந்தன. ஆனால் முகத்தில் எந்த வேதனையும் இல்லை. இறப்பதற்கு முன் அவர் கஷ்டப்பட்டதாகவே தெரியவில்லை. ஆதித்தின் உடலை அசைக்காமல் மிகுந்த கவனத்துடன் பரிசோதித்தான். கழுத்து பகுதியில் இருந்த முடிகளை விளக்கி பார்த்தான். பிறகு மூக்கருகே குனிந்து ஏதோ ஒன்றை கவனமாக ஆராய்ந்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு வித்யாசாகரை அழைத்தான். நீங்கள் உடலை நல்லா பரிசோதிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு விஷயத்தை கவனிக்க சொல்கிறேன். வித்யாசாகர் அருகே வந்தார். என்ன? ஆதித்யன் கழுத்து பகுதியை காட்டினான். இங்கே ஒரு ஊசி குத்தின தடயம் மட்டும் இல்லை, 3 தடயங்கள் இருக்குது. வித்யாசாகர் அதிர்ச்சியுடன் நெருங்கி பார்த்தார். அதை அவர் முன்பு கவனிக்கவில்லை. ஆமாம் என்று மெதுவாக சொன்னார். ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. கொலை செஞ்சவன் முதல்ல சரியான இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கான். மண்டையோட்டோட அடிப்பகுதியும் முதுகெலும்பு சந்திக்கிற இடத்தை தேடும்போது 2-3 தடவை முயற்சி பண்ணியிருக்கான். அதனால் பல தடங்கள் வந்திருக்குது. ஆதித்தன் மெதுவாக அந்த குத்துத்தடங்களை மீண்டும் உற்று பார்த்தான். அவன் கண்களில் ஒரு புதிய சிந்தனை மின்னியது. இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? ஆதித்யன் கருணாகரனின் முகத்தை காட்டினான். மூக்கை பார்த்தீங்களா? மூக்கையா? ஆமாம் சார், மூக்கைத்தான். வித்யாசாகர் மீண்டும் குனிந்து பார்த்தார். நானும் அருகில் சென்று கவனித்தேன். மூக்குத்துவாரங்களை சுற்றி சிறிய கருப்பு நிற கீறல் போன்ற தடங்கள் இருந்தன. குளிர்காலத்தில் தோல் வெடித்தால் வருமல்லவா, அது போன்ற குறிகள். வித்யாசாகர் அலட்சியமாக சொன்னார். சளி பிடிச்சிருக்கோம், அடிக்கடி மூக்கை தொடச்சினா இப்படித்தானே வரும். இதில் என்ன பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிங்க? அவருடைய குரலில் கிண்டல் தெளிவாக தெரிந்தது. ஆதித்யன் மெதுவாக சிரித்தான். ஒன்றும் இல்லை, ஒன்றும் சரி, அடுத்த ரூமும் பார்க்கலாம். அதுதான் கருணாகரன் உட்கார்ற ரூம்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த அறைக்கு சென்றோம். அங்கே ஒரு மேஜை, சில நாற்காலிகள், ஒரு டைப்ரைட்டர், புத்தக அலமாரி என்று இருந்தது. கருணாகரன் பெரும்பாலான நேரத்தை அந்த அறையில் தான் செலவழித்திருக்க வேண்டும். மேஜை டிராயரை காட்டிய வித்யாசாகர், உயிலெல்லாம் இந்த டிராயரில் தான் இருக்குது என்றார். ஆதித்யன் அந்த அறையை மிகவும் கவனமாக ஆராய்ந்தான். ஆனால் குறிப்பிடத்தக்க எதுவும் கிடைக்கவில்லை. டிராயருக்குள் வேறு முக்கிய ஆவணங்களும் இல்லை. அறையின் மறுபக்கத்தில் ஒரு சிறிய குளியலறை இருந்தது. அதற்குள் எட்டி பார்த்துவிட்டு வெளியே வந்த ஆதித்யன், இங்கே பார்க்க வேறு எதுவும் இல்லை என்றான். இப்போது சுகுமாரோட ரூமுக்கு போகலாம். பிறகு திடீரென நின்று, ஆமாம், கொலைக்கு பயன்படுத்தின ஊசி ஒரு மருந்தை பார்க்கலாமா என்று கேட்டான். வித்யாசாகர் உடனே சட்டைப்பையிலிருந்து ஒரு உரையை எடுத்தார். அதை ஆதித்யனரும் கொடுத்தார். ஆதித்யன் அந்த உரையை திறந்து ஊசியை வெளியே பார்த்தான். அது சாதாரண தையல் ஊசியை விட கொஞ்சம் பெரியதாகவும் தடிமனாகவும் இருந்தது. போர்வை அல்லது மெத்தை தைக்கும் ஊசியை போல. ஆனால் அதில் ஒரு விசித்திரம் இருந்தது. ஊசியின் கண்ணில் இன்னமும் ஒரு நூல் கோர்க்கப்பட்டிருந்தது. கருப்பு நிற பட்டு நூல். ஆதித்யன் சில நொடிகள் அதை உற்று பார்த்தான். அவனுடைய கண்கள் சற்று பெரிதானது. பிறகு மெதுவாக சொன்னான், விசித்திரம், ரொம்ப விசித்திரம்.
அத்தியாயம் 3. என்ன விசித்திரம் என்று உடனே கேட்டார் வித்யாசாகர். ஆதித்யன் ஊசியை காட்டினான். இந்த நூல் பார்க்கலையா? ஊசியில் இன்னும் நூல் கூத்தபடியே இருக்கு, கருப்பு பட்டு நூல். வித்யாசாகர் தோலை குலுக்கினார். ஆமாம் பார்த்தேன், அதில் என்ன விசித்திரம் இருக்குது? ஊசியில் நூல் கோர்த்திருந்தா அதில் ஆச்சரியப்பட என்ன இருக்குது? ஆதித்யன் ஒரு கணம் வித்யாசாகரை பார்த்தான். பிறகு தன்னுடைய உற்சாகத்தை மறைத்து கொண்டது போல மெதுவாக சிரித்தான். அதுவும் சரிதான், ஊசியில் நூல் இருக்கிறது இயல்பு தானே, அதுக்குத்தானே ஊசி உருவாக்கியிருக்காங்க என்று சொல்லிவிட்டு ஊசியை மீண்டும் உரைக்குள் வைத்து வித்யாசாகரிடம் கொடுத்தான். சரி, இப்போ சுகுமாரை பார்க்கலாம். நாங்கள் வராண்டாவின் இடதுபுறமாக திரும்பினோம். மூளையில் இருந்த அறை சுகுமாருடையது. கதவு சற்றே சாத்தப்பட்டிருந்தது. வித்யாசாகர் தயக்கமின்றி கதவை தள்ளி உள்ளே நுழைந்தார். சுகுமார் ஒரு மேஜையின் முன் அமர்ந்திருந்தான். இரு கைகளாலும் முகத்தை மூடியபடி ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். நாங்கள் உள்ளே நுழைந்ததும் அவன் உடனே எழுந்து நின்றான். அறை மிகவும் எளிமையாக இருந்தது. ஒருபுறம் கட்டில், மறுபுறம் மேஜை, நாற்காலிகள், புத்தக அலமாரி, சில பெட்டிகள் சுவரோரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சுகுமாருக்கு 24 அல்லது 25 வயது இருக்கும். உடல்வாகு நன்றாக இருந்தது. உடற்பயிற்சி செய்யும் பழக்கம் உள்ளவன் போல தோன்றினான். ஆனால் வீட்டில் நடந்த இந்த பயங்கர சம்பவம் அவனை முற்றிலும் சோர்வடைய செய்திருந்தது. முகம் வாடியிருந்தது. கண்கள் உள்ளே சென்றிருந்தது. அவன் வழக்கமான தோற்றத்தில் பாதி அளவு கூட இப்பொழுது இல்லை. நாங்கள் மூவரும் ஒன்றாக அறைக்குள் நுழைந்ததை பார்த்தவுடன் அவன் கண்களில் ஒரு நேரம் பயம் மின்னியது. நான் அதை தெளிவாக கவனித்தேன். வித்யாசாகர் அவனை நோக்கி, சுகுமார், இவர்தான் ஆதித்யன், உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணுமாமா என்றார். சுகுமார் தொண்டையை செருமித்து கொண்டான். உட்காருங்க என்றான். ஆதித்யன் மேஜைக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அந்த நேரத்தில் மேஜை மேலிருந்து ஒரு புத்தகம் அவன் கவனத்தை ஈர்த்தது. அதை கையில் எடுத்து வைத்து பார்த்தான். அது மருத்துவ மாணவர்களுக்கான இருந்த பிரபலமான உடற்கூறியல் நூல். அதன் பக்கங்கள் மெதுவாக புரட்டிக்கொண்டே திடீரென கேட்டான். சுகுமார், நேற்று ராத்திரி 12 மணிக்கு நீங்கள் எங்கே விட்டுட்டு போனீங்க? சுகுமார், நேற்று ராத்திரி 12 மணிக்கு எங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு திரும்பினீங்க? இந்த கேள்வியை கேட்டதும் சுகுமார் திடுக்கிட்டான். சில நொடிகள் தயங்கிறப்ப மெதுவாக சொன்னான். சினிமாவுக்கு போயிருந்தேன். ஆதித்யன் இன்னும் புத்தகத்திலிருந்து பார்வையை உயர்த்தவில்லை. எந்த தேட்டரு? சாந்தி தேட்டர். வித்யாசாகர் உடனே முகம் சுளித்தார். இது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை? சுகுமார் தடுமாறினான். அது முக்கியமான விஷயம்னு தோணலை. வித்யாசாகரின் முகம் கடுமையாக மாறியது. எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணுறது நாங்கள். நீங்கள் சாந்தி தேட்டருக்கு போனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சுகுமார் சிறிது நேரம் யோசித்தான். பிறகு துணி மாட்டியிருந்த சட்டையின் பையிலிருந்து ஒரு காகித துண்டை எடுத்து வந்தான். அது சினிமா டிக்கெட்டின் பாதி பகுதி. வித்யாசாகர் இதை நன்றாக பார்த்தார். பிறகு தன்னுடைய குறிப்பேட்டுக்குள் வைத்து கொண்டார். ஆதித்யன் தொடர்ந்து புத்தகத்தை புரட்டிக்கொண்டே கேட்டான். ஈவினிங் ஷோக்கு போகாமல் நைட் ஷோக்கு போனதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? சுகுமாரின் முகம் உடனே வெளிரி போனது. இல்லை சார், அப்படி எந்த காரணம் இல்லை என்று மெதுவாக சொன்னான். ஆதித்யன் இப்பொழுது புத்தகத்தை மூடினான். நைட்டு லேட்டாக வெளியே இருக்கிறத கருணாகரன் விரும்ப மாட்டார்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சுகுமாரன் பதில் சொல்லவில்லை. தலையை குனிந்தபடியே நின்றான். ஆதித்யன் திடீரென அவன் முகத்தை பார்த்து நேராக கேட்டான். கருணாகரனை எப்போ கடைசியாக பார்த்தீங்க? சுகுமாரன் பதற்றமாக ஒரு முறை விழுங்கினான். ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். அவரோட ரூமுக்கு போயிருந்தீங்களா? ஆமாங்க. எதுக்கு போனீங்க? சுகுமாரன் தன்னை கட்டுப்பிடித்து கொள்ள முயன்றான். பிறகு மெதுவாக பேசத் தொடங்கினான். உயில் விஷயமாக பேசத்தான் போனேன். மாமா எல்லா சொத்துக்களையும் என் பேருக்கு எழுதி வச்சுருக்காரு. அதனால தான் மதியளனுக்கும் அவனுக்கும் மத்தியானம் பெரிய சண்டை நடந்தது. அந்த விஷயத்தை பற்றி பேச போனேன். நான் மட்டும் சொத்துக்கள் எடுத்துக்க விரும்பலை, எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் சுகுமார் கசப்பாக சிரித்தான். என் பேச்சை கேட்ட உடனே என்னை ரூமை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. நீங்களும் வெளியே வந்துட்டீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் நேராக பரஞ்சோதியோட ரூமுக்கு தான் போனேன். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நேரம் போனதே தெரியல. மனசு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வெளியே போய் சினிமா பார்த்துட்டு வரலான்னு நினச்சேன். பரஞ்சோதியும் போக சொன்னான். அதனால தான் யாருக்கும் தெரியாமல் நைட்டு வெளியே போனேன். மாமாவுக்கு தெரியாதுன்னு நினச்சேன். சுகுமார் சொன்ன விளக்கத்தை கேட்டதும் வித்யாசாகர் முழுமையாக திருப்தி அடைந்தது முகத்திலேயே தெரிந்தது. ஆனால் ஆதித்யன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் அமைதியாகவே இருந்தான். சில வினாடிகள் கழித்து வித்யாசாகர் கேட்டார். உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு ஆதித்யன்? நீங்கள் சுகுமார் சந்தேகம் பண்ணுறீங்களா? ஆதித்யன் உடனே எழுந்து நின்றான். இல்லை, அப்படி எதுவும் இல்லை சார். சரி, இவங்க சிஸ்டர் சத்யாவை இப்போ பார்க்கலாம். வித்யாசாகரின் முகம் கடினமானது. வாங்க என்று சொல்லிவிட்டு தட்டு எரிச்சலுடன் தொடர்ந்தார். ஆனால் தேவையில்லாமல் ஒரு பொண்ணை தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு எதுவும் தெரியாது. கேட்க வேண்டியதெல்லாம் நான் ஏற்கனவே கேட்டாச்சு என்று வித்யாசாகர் சொன்னார். ஆதித்யன் சற்று தயக்கத்துடன் சிரித்தான். அது சரிதான் சார், இருந்தாலும் ஒரு தடவை பேசி பார்க்கலாம்.
வராண்டாவின் மூலையில் இருந்த அறை சத்யாவினுடையது. வித்யாசாகர் கதவை தட்டினார். அரை நிமிடம் கழித்து கதவு திறந்தது. 17 அல்லது 18 வயதுள்ள ஒரு இளம்பெண் கதவின் பின்னால் நின்றிருந்தாள். எங்களை பார்த்ததும் அமைதியாக விலகினால். நாங்கள் உள்ளே சென்றோம். சுகுமாரும் எங்களை பின்தொடர்ந்து வந்தார். அவர் சோர்வுடன் சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டார். அறைக்குள் நுழையும் போது சத்யாவை பார்த்தேன். அவளுடைய நிறம் மாநிறம். உடல் மெலிந்து உயரமாக இருந்தது. அழுது அழுந்து கண்கள் சிவந்திருந்தன. முகம் சற்று வீங்கி இருந்தது. அந்த நிலையில் அவள் அழகானவளா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. தலைமுடியும் சீர்குலைந்து காணப்பட்டது. வீட்டில் நடந்த துயரத்தால் முற்றிலும் உடைந்து போயிருப்பாள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் ஒரு பெண்ணை விசாரிப்பது கொடுமையாக தோன்றியது. ஒரு கணம் ஆதித்யன் மீது எனக்கே கோபம் வந்தது. ஆனால் அவனுடைய மென்மையான நடிப்புக்கு பின்னால் ஒரு உறுதியான நோக்கம் இருப்பதை நான் உணர்ந்தேன். ஆதித்யன் மரியாதையாக கைகளை இணைத்தான். வணக்கம். உங்களுக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்க விரும்பலை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் வீட்டில் நடந்ததுக்கப்புறம் போலீஸ் விசாரணைகளையும் சில கேள்விகளையும் தவிர்க்க முடியாது. வித்யாசாகர் உடனே எரிச்சல் அடைந்தாள். போலீஸ் பிறக்கெடுக்காதீங்க, நீங்கள் போலீஸ் இல்லை. ஆதித்யன் அதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. கவலைப்படாதீங்க, சில சாதாரணமான கேள்விதான், உட்காருங்க என்று சொல்லி அறையில் இருந்த ஒரே நாற்காலியை காட்டினான். சத்யா அவனை வெறுப்புடன் ஒரு முறை பார்த்தாள். பிறகு உடைந்த குரலில் சொன்னாள், என்ன கேட்கணுமோ கேளுங்க, நான் நின்றுக்கிட்டே பதில் சொல்கிறேன். ஆதித்யன் புன்னகைத்தான். உட்கார விருப்பம் இல்லையா? சரி, அப்படின்னா நானே உட்கார்றேன் என்று சொல்லி நாற்காலியில் அமர்ந்தான். அமர்ந்தவுடன் அறையை ஒரு முறை சுற்றி பார்த்தான். இந்த அறையும் சுகுமாரின் அறை போலவே எளிமையாக இருந்தது. ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு புத்தக அலமாரி, கூடுதலாக ஒரு சிறிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும். அதில் சில டிராயர்கள் இருந்தன. ஆதித்யன் மேலே கூரையை நோக்கி பார்த்தபடியே சாதாரணமாக கேட்டான், டெய்லியும் காலையில் கருணாரனுக்கு டீ எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் தானா? சத்யா அமைதியாக தலையசித்தாள். அப்படின்னா இன்றைக்கி காலையில் டீ கொண்டு போனதும் அவர் இறந்துட்டார்னு தெரிஞ்சுதா? மீண்டும் தலையசித்தாள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? வித்யாசாகர் உடனே எரிச்சலுடன் முணுமுணுத்தார். இது என்ன கேள்வி? முட்டாள்தனமான கேள்வி, முழுக்க முழுக்க தேவையில்லாத கேள்வி. ஆனால் ஆதித்யன் அவர் பேச்சை கேட்டதாகவே போல தோழவில்லை. ராத்திரி கருணாகரன் ரூம் திறந்துதான் இருக்குமா? இந்த முறை சத்யா வாய் திறந்து சொன்னாள். ஆமாம், இந்த வீட்டில் யாரும் கதவை பூட்டிட்டு தூங்கக்கூடாதுங்கிறது மாமாவோட ஆர்டர். அவரும் ராத்திரி கதவு மூடாமல் தான் தூங்குவார். ஓ அப்படியா என்று ஆதித்யன் மெதுவாக அடுத்த கேள்வி கேட்டபோது வித்யாசாகர் திடீரென பொறுமை இழந்தார். போதும், இப்போவே கிளம்பலாம். தேவையில்லாமல் இந்த பொண்ணை தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேட்க வேண்டியதெல்லாம் நான் ஏற்கனவே கேட்டேன். உங்களுக்கு விசாரணை நடத்தவே தெரியாது, குறுக்கு விசாரணை எப்படி செய்கிறது கூட தெரியாது. அவ்வளவு நேரம் பணிவாக இருந்த ஆதித்யன் முகம் உடனே மாறியது. கண்களில் ஒரு கூர்மையான ஒளி தெரிந்தது. காயமடைந்த புலி திரும்பி பார்ப்பதைப் போல மெதுவாக வித்யாசாகரை திருப்பி நோக்கினான். பிறகு மிக தாழ்ந்த குரலில், ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக உச்சரித்தான். நீங்கள் இப்படி தொடர்ந்து இடையூறு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நடத்தை என் விசாரணைக்கு தடையாக இருக்கிறதா கமிஷனர்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும். அறை முழுவதும் ஒரு கணம் அமைதியாக போனது. சத்யாவும் சுகுமாரும் அதிர்ச்சியுடன் ஆதித்யனை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி வழக்குகள் சாதாரண போலீஸ் விசாரணைக்குள்ளே வராது. ஆதித்யன் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அதிலிருந்த கூர்மை எல்லோருக்கும் புரிந்தது. இது சிஐடி கவனிக்க வேண்டிய வழக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த வார்த்தை வித்யாசாகரை நேராக அரைந்தது போல இருந்தது. அவருடைய கண்கள் கோபத்தில் சிவந்து விட்டன. சில நொடிகள் ஆதித்யனை உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஏதோ சொல்ல முயன்றார், ஆனால் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டார். பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாமல் வேகமாக அறையை விட்டு வெளியேறிவிட்டார். அத்தியாயம் 4. அவர் சென்றடும் ஆதித்யன் மீண்டும் சத்யாவை நோக்கி திரும்பினான். சரி, மறுபடியும் யோசிச்சு பாருங்க, கருணாகரன் செத்தது உங்களுக்கு முன்னாடியுமே தெரியுமா? சத்யா உறுதியாக பதிலளித்தாள். இல்லை, நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. இந்த முறை அவள் குரலில் ஒரு பிடிவாதம் இருந்தது. ஆதித்யன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு திடீரென வேறொரு கேள்வியை கேட்டான். கருணாகரன் டீயில் எத்தனை சக்கரை போடுவார்? சத்யா குழப்பமடைந்தாள். சர்க்கரையா? ஆமாம், அவருக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகம் பிடிக்கும். 3 இல்லை 4 ஸ்பூன் வரைக்கும் போடுவேன். ஆதித்யன் அடுத்த கேள்வி துப்பாக்கி குண்டை போல பாய்ந்தது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையில் டீயில் சர்க்கரையே ஏன் போடல? சத்யாவின் முகம் ஒரு கணம் வெளிரி போனது. அவளுடைய கண்கள் பயத்தில் பெரிதாக விரிந்தன. அறையில் இருந்த எல்லோரையும் ஒரு முறை பார்த்தாள். பிறகு உதட்டை கடித்து கொண்டு தன்னை அடக்கி கொள்ள முயன்றாள். மறந்திருக்கலாம், நேற்றுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆதித்யன் உடனே அடுத்த கேள்வியை வீசினான். நேற்று காலேஜுக்கு போனீங்களா? சத்யாவின் பதில் மங்களாக வந்தது. ஆனால் அதில் எதிர்ப்பு தெளிவாக இருந்தது. ஆமாம். ஆதித்யன் மெதுவாக நாற்காலியிலிருந்து எழுந்தான். உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் உதவியாக இருக்கலாம். சத்யா அமைதியாக நின்றால், பதில் சொல்லவில்லை. ஆதித்யன் மீண்டும் கேட்டான், எல்லா உண்மையும் சொல்ல போகிறீங்களா? சத்யா ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக சொன்னாள்.
எனக்கு வேறு எதுவும் தெரியாது. ஆதித்யன் ஒரு பெருமூச்சு விட்டான். அதுவரை அவன் பார்வை மேஜை மேலிருந்த ஒரு தையல் பெட்டியின் மீதே இருந்தது. இப்பொழுது அதன் அருகே சென்றான். இது உங்களோடதா? ஆமாம். ஆதித்யன் பெட்டியை திறந்தான். அதற்குள் பாதியில் நிறுத்தப்பட்ட ஒரு மேஜை விரிப்பு இருந்தது. பல வண்ண நூட்கள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக எடுத்து பார்த்தான். சிவப்பு, ஊதா, நீலம், கருப்பு. அவன் சிறிது நேரம் நின்றான். கருப்பு என்று மெதுவாக முணுமுணுத்தான். பிறகு நூல்களை மீண்டும் மடித்து வைத்து பெட்டிக்குள் ஏதோ தேடினான். அங்கே இருந்து மடித்து வைக்கப்பட்ட மேஜை விரிப்பை விரித்து பார்த்தான். மீண்டும் பெட்டியை ஆராய்ந்தான். பிறகு திடீரென தலையை உயர்த்தி சத்யாவை பார்த்தான். ஊசி எங்க? சத்யா சிலையாக நின்றுவிட்டாள். அவளுடைய உதடுகளிலிருந்து ஒரு வார்த்தை மட்டுமே வந்தது. ஊசியா? ஆமாம். ஆதித்யன் குரல் மிக அமைதியாக இருந்தது. தையல் செய்ய ஊசி பயன்படுத்துவீங்க இல்லையா? அந்த ஊசி எங்க? சத்யா ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. திடீரென திரும்பி அண்ணா என்று அழுதபடியே ஓடினாள். கட்டில் அமர்ந்திருந்த சுகுமாரின் அருகே சென்று அவன் மடியில் முகத்தை புதைத்து கொண்டாள். அடுத்த நொடியில் அவள் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டாள். விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அவளுடைய முழு உடலும் குலுங்கியது. சுகுமார் அதிர்ச்சி அடைந்தான். அவளுடைய முகத்தை தூக்க முயன்றபடியே சத்யா சத்யா என்று பதற்றமாக அழைத்தான். ஆனால் சத்யா தலையை உயர்த்தவில்லை. அழுது கொண்டே இருந்தாள். ஆதித்தன் மெதுவாக அவர்கள் அருகே சென்றான். இப்பொழுது அவன் குரலிலிருந்து விசாரணையின் கடுமை இல்லை, மாறாக ஒருவர வருத்தம் இருந்தது. இது நல்ல முடிவில்லை. உண்மையை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் போலீஸ் இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். ஒரு வேளை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். அதன் பிறகு சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு என்னை நோக்கி திரும்பினான். வா அருண் என்றான். நாங்கள் மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தோம். பின்னால் இன்னும் சத்யாவின் அழகிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சத்யாவின் அறையிலிருந்து வெளியே வந்ததும் ஆதித்யன் மெதுவாக கதவை சாத்தினான். சில நொடிகள் அமைதியாக நின்று ஏதோ யோசித்து கொண்டிருந்தான். பிறகு தலையை உயர்த்தினான். அடுத்தது அந்த பரஞ்சோதி இல்லை, அவரை பார்க்கலாம் என்று சொன்னான். கருணாகரின் அறையை கடந்து வராண்டாவின் மறுமுனைக்கு சென்றோம். மூலையிலிருந்து ஒரு கதவை ஆதித்யன் தட்டினான். கதவு திறந்தது. 20 அல்லது 22 வயது இருக்கும் ஒரு இளைஞன் நின்றிருந்தான். நீங்கள் தான் பரஞ்சோதியா என்று ஆதித்யன் கேட்டான். அவன் தலையசைத்தான். ஆமாம், உள்ள வாங்க. நாங்கள் அறைக்குள் நுழைந்தவுடன் பரஞ்சோதியை பார்த்தவுடனே அவன் தோற்றத்தில் ஏதோ வித்தியாசம் இருந்தது தெரிந்தது. ஆனால் என்ன வித்தியாசம் என்று உடனே சொல்ல முடியவில்லை. உடல் நன்றாக இருந்தது. ஆனால் முகம் மட்டும் மிகவும் ஒல்லியாக இருந்தது. வயதுக்கு மீறிய சோகமும் வேதனையும் அவன் முகத்தில் பதிந்திருந்தது. நெற்றியிலும் கண்களிலும் பல வருட துயரத்தின் சுவடுகள் தெரிந்தன. அவன் முன்பாக நடந்து சென்று ஒரு நாற்காலியில் காட்டினான். உட்காருங்க. அப்பொழுதுதான் அவன் நடையை கவனித்தேன். இடது கால் மிகவும் மெலிந்திருந்தது, சரியாக வளராதது போல. அதனால் அவன் தெளிவாக நொண்டியபடி நடந்தான். நான் கட்டினின் ஓரத்தில் அமர்ந்தேன். பரஞ்சோதி என் அருகே அமர்ந்தான். ஆதித்யன் சில நொடிகள் பேசாமல் இருந்தான். எப்படி ஆரம்பித்தது என்று யோசிப்பது போல தோன்றியது. பிறகு மெதுவாக கேட்டான். இந்த கொலை விஷயத்தில் போலீஸ் மதியழகனை சந்தேகப்படுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பரஞ்சோதி உடனே சொன்னான். தெரியும். ஆனால் என் அண்ணன் குற்றமற்றவன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். அவன் கோபக்காரவன், சண்டை போடுவான். ஆனால் கருணாகரனை கொலை செய்கிற அளவுக்கு போக மாட்டான். ஆதித்யன் கேட்டான். சொத்திலிருந்து நீக்கப்பட்ட கோபத்தில் செஞ்சிருக்கலாம் இல்லையா? பரஞ்சோதி சிரித்தார். அந்த சிரிப்பில் கசப்பு இருந்தது. அதுக்கு காரணம் மதியழகன் மட்டும் இல்லை, இங்கே 3 பேருக்குமே இருக்குது. அப்படி இருக்க அவனை மட்டும் ஏன் சந்தேகப்படணும்? ஆதித்யன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. வேறு திசைக்கு திரும்பினான். சரி, நீங்கள் தெரிஞ்சதெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் நான் சில விஷயங்களை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். பரஞ்சோதி ஆச்சரியமாக பார்த்தான். நீங்கள் போலீஸ் இல்லையா? நான் உங்களை சிஐடி ஆஃபீஸரில் நினச்சேன். ஆதித்யன் சிரித்தான். இல்லை, நான் சாதாரண ஒரு டிடெக்டிவ் தான். பரஞ்சோதியின் கண்கள் பெரிதாக விரிந்தன. என்ன, நீங்கள் தான் அந்த பிரபல டிடெக்டிவ் ஆதித்யனா? ஆதித்யன் சிரித்தபடியே தலையசைத்தான். சரி, இப்போ சொல்லுங்கள், கருணாகரனுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் எப்படி இருந்தது ரிலேஷன்ஷிப்? யாரை அதிகமாக விரும்புவார், யாரை பிடிக்காது, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம். பரஞ்சோதி தாடையில் கைகளை வைத்துக்கொண்டு சில நொடிகள் யோசித்தான். பிறகு மெதுவாக புன்னகைத்தான். பாருங்கள், நான் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். சின்ன வயசுலேருந்தே மற்றவங்ககிட்ட அதிகமாக என்னால் பழக முடியாது. இந்த ரூமும் அருகில் இருந்த புத்தக அலமாரியை காட்டினான். இந்த புக்ஸும் மட்டும்தான் என்னோடய உலகமே. அதனால் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக சொல்ல முடியாது. கருணாகரனங்களில் யாரை அதிகமாக விரும்பினார்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அவர் ரொம்ப ஒரு சிக்கலான மனிதர். மனசில் என்ன நினைக்கிறார்னு முகத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் கவனித்த வரைக்கும் சிறிது தயங்கினான். சத்யாவை தான் மனசுக்குள்ளே அதிகமாக பாசமாக வச்சுருந்தார். உங்களை பற்றி? ஆதித்யன் கேட்டான். பரஞ்சோதி மீண்டும் சிரித்தான். என்னை பற்றியா? நான் நொண்டி, வேலை செய்ய முடியாதவன். அதனால் ஒரு வேளை கொஞ்சம் பரிதாபப்பட்டிருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக தொடர்ந்தான். செத்தவங்களை பற்றி தப்பாக பேச விருப்பம் இல்லை. குறிப்பாக எங்களை எல்லாம் வாழ வச்சவர் அவர்.
அவர் இல்லாமல் இருந்திருந்தா ஒரு வேளை பட்னியிலேயே செத்து போயிருப்பேன். அதுக்காக அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால் அவன் ஒரு கணம் தலையை குனிந்தான். கருணாகரன்கிட்ட உண்மையான அன்பு இருந்தா என்ன, அதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆதித்யன் கேட்டான், கருணாகரன் எல்லா சொத்துக்களையும் சுகுமாருக்கு தான் எழுதி வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பரஞ்சோதி மெல்ல சிரித்தான். கேள்விப்பட்டேன். சுகுமார் எல்லா விதத்துலேயும் நல்லவன். அவனுக்கு அந்த சொத்து கிடைச்சதில் எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆனால் அதிலிருந்து கருணாகரனோட மனநிலை தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது. அவர் ரொம்ப விசித்திரமான மனுஷர். யார் மேலே கோவம் வந்தாலும் உடனே புதுசாக ஒரு உயில் எழுதிடுவார். என் நினைப்பில் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேர்லேயும் ஒரு முறையாவது உயில் எழுதியிருப்பார். ஆதித்யன் சொன்னான். ஆனால் சட்டப்படி கடைசி எழுதின உயில் தான் செல்லும். அப்படின்னா சொத்துக்கள் எல்லாம் சுகுமாருக்கு தான் கிடைக்கும். பரஞ்சோதி ஆர்வமாக கேட்டான். சட்டம் அப்படி தான் சொல்லுதா? எனக்கு அந்த விஷயம் தெரியாது. ஆமாம் என்று ஆதித்யன் பதிலளித்தான். பிறகு சற்று தயக்கத்துடன் கேட்டான், அப்படின்னா இனிமேல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏதாவது முடிவு பண்ணியிருக்கீங்களா? பரஞ்சோதி தலைமுடிக்குள் விரல்களை ஓட்டினான். பிறகு ஜன்னலுக்கு வெளியே வெறித்த பார்த்தபடி சொன்னான், என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கே போகிறதுன்னு தெரியல. பெருசாக படிக்கவும் இல்லை, வேலை செஞ்சு சம்பாதிக்கிற திறமையும் இல்லை. சுகுமார் என்னை கூட வச்சுக்கிட்டா அவங்ககிட்டயே இருப்பேன். இல்லைன்னா தெருவில் தான் நிற்க வேண்டி வரும். அவன் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் மிளிந்தது. அதை பார்த்து எனக்கு சங்கடமாக இருந்தது. நான் வேறு பக்கம் திரும்பினேன். ஆதித்யன் மட்டும் வழக்கம் போல அமைதியாக இருந்தான். சுகுமார் நேற்று ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு திரும்பியிருக்காரு என்று சாதாரணமாக சொன்னான். பரஞ்சோதி திடுக்கிட்டு அவனை பார்த்தான். 12 மணிக்கா? பிறகு நினைவு வந்தது போல, ஓ ஆமாம் அவன் சினிமாவுக்கு போயிருந்தான். ஆதித்யன் கேட்டான், கருணாகரனை எப்போ கொலை செஞ்சுருக்கலான்னு உங்களால் யூகிக்க முடியுதா? ஏதாவது சத்தம் கேட்டதா? யாராவது நடந்து போகிற சத்தம், கதவை திறக்கிற சத்தம்? பரஞ்சோதி தலையசைத்தான். ஒன்றும் கேட்கல. ஒருவேளை அதிகாலையில்? இல்லை. ஆதித்யன் உடனே குறுக்கிட்டான். கருணாகரன் ராத்திரி 12 மணி அளவில் தான் கொல்லப்பட்டிருக்கார். அதை சொல்லிவிட்டு அவன் எழுந்து நின்றான். கைகாடத்தை பார்த்தான். அடடே, 2 மணி ஆயிடுச்சே. போதும் அருண், வா, நல்லா பசிக்குது எனக்கு. பிறகு பரஞ்சோதியை நோக்கி, உங்களுக்கு இன்னும் சாப்பிட நேரம் கிடைக்கலையே, சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வணக்கம் தெரிவித்தான். அந்த நேரத்தில் கீழே திடீரென சலசலப்பு எழுந்தது. கூச்சல், ஓட்டம், காலடி சத்தம். அத்தியாயம் 5. அடுத்த கணமே பரஞ்சோதியின் கதவு பலமாக திறக்கப்பட்டது. ஒருவன் பதற்றமாக உள்ளே நுழைந்தான். பரஞ்சோதி, அண்ணாவை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க என்று கத்திக்கொண்டே வந்தவன் எங்களை பார்த்ததும் திடீரென நின்று போனான். ஆதித்யன் அவனை பார்த்தான். நீங்கள் தான் மகேஷா? மகேஷின் முகம் வெளிரி போனது. எனக்கு எதுவும் தெரியாது என்று தடுமாறினான். அடுத்த நொடியே திரும்பி ஓடிவிட்டான். நாங்களும் கீழே இறங்கினோம். கீழ்த்தள வரவேற்பறையில் ஒரே பரபரப்பு. வித்யாசாகர் அங்கே இல்லை. அவருக்கு பதிலாக காவல் நிலைய ஆய்வாளர் ஒருவர் அமர்ந்திருந்தார். 2 காவலர்கள் கைவிலங்கு போடப்பட்டிருந்த ஒருவனை பிடித்து கொண்டிருந்தார்கள். அவனை பார்த்தவுடனே அவன்தான் மதியழகன் என்று தெரிந்தது. முடி கலைந்திருந்தது, கண்கள் சிவந்திருந்தன, முகம் முழுக்க பயம். பைத்தியக்காரனைப் போல தோன்றினான். அவன் கதறிக்கொண்டே இருந்தான். மாமாவை கொண்டுட்டாங்களா? ஐயோ சாமி, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் செய்யலை. நான் குடிகாரன், சண்டைக்காரன், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் கொலை செய்யலை. நேற்று ராத்திரி நான் டாலிமா வீட்டில் தான் இருந்தேன். அவள் தான் சாட்சி. அவளை கேட்டு பாருங்க. ஆய்வாளர் இதுவரை அமைதியாக இருந்தார். ஆதித்யனை பார்த்ததும் சொன்னார், வாங்க ஆதித்யன், இவர் தான் மதியழகன், வித்யாசாகர் சந்தேகப்படுற முக்கியமான குற்றவாளி. ஏதாவது கேள்வி கேட்டோம்னா கேளுங்க. ஆதித்யன் மதியழகனை ஒரு கணம் உற்று பார்த்தார். பிறகு கேட்டான், இவனை எங்கே கைது பண்ணீங்க? கைது செய்த சப் இன்ஸ்பெக்டர் முன் வந்தார். சென்னையோட பழைய சிகப்பு வெளுப்பு பகுதியில் ஒரு பெண்ணோட வீட்டிலிருந்து என்று பதிலளித்தான். அந்த பதிலை கேட்டதும் ஆதித்யன் கண்களில் ஒரு சிறிய ஒளி மின்னியது. மதியழகன் மீண்டும் கத்தத் தொடங்கினான். நான் மல்லிகா வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்தேன். யாருடா நான் கொலை பண்ணேன்னு போய் சொல்கிறது? என்னை மாட்டி வைக்காதீங்க. ஆதித்யன் கைகளை உயர்த்தி அவனை அமைதிப்படுத்தினான். ஒரு நிமிஷம், ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். மதியழகன் மூச்சு விட்டபடி அவனை பார்த்தான். நீங்கள் பொதுவாக அதிகாலைக்கு முன்னாடியே வீட்டுக்கு திரும்பி வந்துடுவீங்களாமே, இன்றைக்கி மட்டும் ஏன் வரல? மதியழகன் சிவந்த கண்களால் சுற்றிலும் பார்த்தான். பிறகு தடுமாறினான். ஏன்னா நான் குடிச்சிருந்தேன். 2 பாட்டில் விஸ்கி ஃபுல்லாக குடிச்சிருந்தேன். அதான் மயக்கத்தில் தூங்கிட்டேன். காலையில் வரைக்கும் கண் திறக்கலை. ஆதித்யன் ஆய்வாளரை நோக்கி தலையசைத்தான். அவர் உடனே காவலர்களை பார்த்தார். கொண்டு போங்க, லாக்கப்பில் வைங்க. மதியழகன் கதறிக்கொண்டே வெளியே அழைத்து செல்லப்பட்டான். அவன் குரல் மெதுவாக தொலைந்தது. அவன் சென்றதும் ஆதித்யன் கேட்டான், வித்யாசாகர் எங்க? ஆய்வாளர் பதில் சொன்னார். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டார். ஈவினிங் 4 மணிக்கு திரும்ப வரான். சரி என்று ஆதித்யன் சொன்னான். அப்படின்னா நாங்களும் கிளம்புறோம். நாளை காலையில் மறுபடியும் வரோம். பிறகு திடீரென நினைவு வந்தது போல கேட்டான், இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ரூமும் சோதனை பண்ணிட்டீங்களா? இல்லை சார் என்றார் இன்ஸ்பெக்டர். கருணாகரன் அறையும் மதியழகாரையும் மட்டும்தான் சோதனை பண்ணியிருக்கோம். மற்ற ரூம்களெல்லாம் வித்யாசாகர் முக்கியம்னு நினைக்கல. மதியழகன் ரூமில் ஏதாவது கிடைச்சிதா? ஒன்றும் கிடைக்கல சார். ஆதித்யன் யோசித்தான். உயிர்களையும் பார்க்க முடியல. அதெல்லாம் வித்யாசாகரை முத்திரை வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்பார்.
பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். பிறகு இன்ஸ்பெக்டரை நோக்கி, இதுக்குள்ளே ஏதாவது புதுத்தாக தெரிஞ்சால் உடனே சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் உடனே கிளம்பினோம். அன்றிரவு வீட்டுக்கு திரும்பிய பிறகு ஆதித்யன் வழக்கம் போல அமைதியாக இருக்கவில்லை. ஒரு காகிதத்தை எடுத்து கருணாகரன் வீட்டின் வரைபடத்தை வரையத் தொடங்கினான். வரைந்து முடித்ததும் என்னிடம் காட்டினான். பாருத, கருணாகரன் அறைக்கு நேர்கீழே மதிகலனோட அறை, அதுக்கு பக்கத்தில் மகேஷோட ரூமு, பரஞ்சோதியின் ரூமுக்கு நேர்கீழே ரிசப்ஷன் ரூமு. இப்போ போலீஸ்காரங்க அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சத்யா ரூமுக்கு கீழே சமையல் ரூமு, சுகுமாரன் ரூமுக்கு கீழே வேலைக்காரனும் சமையல்காரனும் தங்குற ரூம்ஸு. நான் வரைபடத்தை பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எதுக்கு இந்த வரைபடம், எதுக்காக? ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஆதித்தன் மீண்டும் அதையே கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து நான் கேட்டேன், உனக்கு என்ன தோணுது? மதியழகன் கொலை பண்ணலையா? இல்லை என்று ஆதித்யன் உடனே சொன்னான். அதை பற்றி நீ நிம்மதியாக இருக்கலாம். அப்படின்னா யார்? ஆதித்யன் தோளை குலுக்கினான். அதுதான் இன்னும் தெரியல. மதியழகனை விளக்கிட்டா 4 பேர் மீதி இருக்காங்க. பரஞ்சோதி, மகேஷ், சுகுமார், சத்யா. இந்த 4 பேரில் யாராக வேணா இருக்கலாம். நான் அதிர்ச்சி அடைந்தேன். சத்யாவுமா? ஏன் முடியாது? ஆனால் அவ ஒரு பொண்ணாச்சே. ஆதித்யன் சிரித்தான். அது என்ன காரணம்? ஒரு பொண்ணு தான் நேசிக்கிற ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுங்கிற ஏதாவது லிமிட் இருக்கா என்ன? நான் இன்னும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவளுக்கு என்ன லாபம்? கடைசி உயில்படி சுகுமாருக்கு தானே எல்லா சொத்தும் கிடைக்க போகுது. ஆதித்யன் நாற்காலியில் சாய்ந்தான். அதுதான் நீ கவனிக்காத விஷயம். கருணாகரன் மாதிரி அடிக்கடி மனசு மாறுற ஒருத்தர் உயிரோடு விட்டால் நாளைக்கு இன்னொரு உயிர் எழுதிடலாம். ஆனால் அவர் இறந்துட்டார்னா அவர்னால் இனிமேல் மனசை மாற்ற முடியாதுல்ல. அந்த கோணத்தில் நான் யோசிக்கவே இல்லை. ஒரு கணம் நான் பேசவே இல்லை. பிறகு மெதுவாக கேட்டேன், அப்படின்னா சத்யா தான் கொலை பண்ணிப்பான்னு நினைக்கிறியா? ஆதித்யன் தலையசைத்தான். இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. சுகுமாராக இருக்கலாம், வேறு யாராவது வெளியிலேருந்து வந்தவங்களாகவும் இருக்கலாம். அதுவும் சாத்தியம்தான். சில நொடிகள் அமைதியாக இருந்த பிறகு மெதுவாக சொன்னான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், சத்யா சாதாரண பொண்ணு இல்லை. அந்த வார்த்தைகள் என்னை யோசிக்க வைத்தன. கடந்த சில மணி நேரத்தில் நாங்கள் சேகரித்திருந்த தகவல் அனைத்தும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருந்தன. ஒவ்வொன்றும் தனித்தனி திசையில் சுட்டி காட்டியிருந்தன. அவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு தெளிவான படம் உருவாக்குவது கிட்டத்தட்ட முடியாத காரியமாக தோன்றியது. அதனால் ஆதித்யன் கண்களில் மட்டும் ஏதோ ஒரு பாதை தெரிந்து விட்டது போல தெரிந்தது. எவ்வளவு யோசித்தாலும் அந்த வழக்கு எனக்கு இன்னும் மேலும் சிக்கலாக தோன்றியது. ஒவ்வொரு தடையும் ஒரு திசையில் இழுத்துச் சென்றது. அவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருவது கிட்டத்தட்ட முடியாத காரியமாக இருந்தது. கடைசியில் நான் கேட்டேன், கருணாகரன் உடம்பு பார்த்ததுக்கப்புறம் உனக்கு என்ன தெரிஞ்சது? ஆதித்யன் உடனே பதில் சொன்னான். கொலை செய்கிறதுக்கு முன்னாடி கொலையாளி கருணாகரனுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்துருக்கான். நான் ஆச்சரியப்பட்டேன். அதை எப்படி சொல்கிற? கருணாகரோட காலத்தில் 3 ஊசி குத்தின தடயங்கள் இருந்தது, மறந்துட்டியா? ஆமாம், ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருந்தாலும் கழுத்தில் 2-3 தடவை ஊசியில் குத்துனா முடிச்சுக்குவான். அதனால் கொலையாளி முதல்ல குளோரோஃபார்ம் பயன்படுத்தி மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்கணும். அவரோட மூக்கை சுற்றி இருந்த சின்ன கருப்பு நிற தடங்கள் ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதுதான் குளோரோஃபார்ம் பயன்படுத்துறதுக்கான அடையாளம். சில நொடிகள் யோசித்தேன். அப்படின்னா 3 தடவை ஊசி குத்துனதுக்கு என்ன அர்த்தம்? அது ரொம்ப ஈஸி. முதல் 2 தடவை சரியான இடத்த கண்டுபிடிக்க முடியல. 3ஆவது தடவை தான் உயிர் போகிற இடத்த துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் அதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை. முக்கியமான விஷயம் வேறு. என்னது? வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊசி ஏன் அங்கேயே விட்டுட்டு போனான்? நான் உடனே பதில் சொன்னேன். அவசரத்தில் மறந்துருக்கலாம். ஆதித்யன் தலையசைத்து மறுத்தான். இருக்கலாம், ஆனால் அது எனக்கு திருப்தியான பதிலாக தோணல. ஊசி எடுத்துகிட்டு போயிருந்தா எந்த ப்ரூஃப்மே இருந்திருக்காதுல்ல. அப்படி இருக்கும்போது அதை ஏன் அங்கே விட்டுட்டு போனா? நான் அமைதியாகி விட்டேன். பிறகு இன்னொரு சந்தேகம் தோன்றியது. சரி, கருணாகரன் 12 மணிக்கு தான் கொலை செஞ்சிட்டாருன்னு எப்படி சொல்கிற? அது என்னோட யூகம். ஆனால் சத்யா ஒரு நாள் உண்மையை சொன்னால் என் யூகம் சரின்னு தெரியும். மருத்துவ வரைக்கும் அதைத்தான் சொல்லும். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தோம். பிறகு ஆதித்யன் மேல்குறையை பார்த்தபடி பேசினான். சுகுமாரோட மேஜர் இருந்த புக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, அந்த மெடிக்கல் புக்கா? ஆமாம், அது ஃபிசிக்கல் அனாட்டமி புக்கு. அதில் ஒரு பக்கத்தில் மட்டும் சிவப்பு பென்சிலால் கோடு போட்டிருக்குது. அதில் என்ன இருக்குது? ஆர்வமாக கேட்டேன். ஆதித்யன் என்னை பார்த்து சொன்னான். மண்டையோட்டோட அடிப்பகுதியும் முதுகெலும்போட முதல் இணைக்கும் சந்திக்கும் இடத்துல ஊசியை குத்துனா உடனடியாக மரணம் ஏற்படும் அப்படின்னு இருந்தது. அது. நான் அதிர்ச்சியில் எழுந்து உட்கார்ந்தேன். என்ன சொல்கிற? அப்படின்னா? ஆதித்யன் கையை உயர்த்தினான். அவசரப்படாத, இன்னொரு விஷயத்தில் இருக்குது. என்ன? அந்த கோடு சிவப்பு பென்சிலில் போட்டிருக்குது. ஆனால் சுகுமார் மேஜையில் எங்கேயுமே சிவப்பு பென்சில் இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் திடீரென எழுந்தான். அறைக்குள் முன்னும் பின்னுமாக நடக்கத் தொடங்கினான். அவனுடைய முகம் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தது. என் மனதில் 100 கேள்விகள் எழுந்தன. ஆனால் இந்த நேரத்தில் அவனை குறுக்கிட்டால் கோபப்படுவான் என்பது எனக்கு தெரியும். அதனால் அமைதியாக இருந்து விட்டேன். அன்றிரவு படுக்கப் போகும் நேரத்தில் திடீரென ஆதித்யன் கேட்டான்,
அருண், நீ ஒரு ரைட்டர் தானே? ஆமாம். டிம்பிளுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? நான் குழம்பினேன். டெம்பிளா? ஆமாப்பா, தையல் வேலை செய்யும்போது விரலில் போட்டுக்கிற உலோக காப்பா? ஆமாம். நான் சிறிது நேரம் யோசித்தேன். விரல் கவசம்னு சொல்லலாமா, அல்லது தையல் விரல் காப்பு? ஆதித்யன் சிரித்தான். அதெல்லாம் உன்னோட டிரான்ஸ்லேஷன். உண்மையான தமிழ் வார்த்தை இருக்கா? நான் ஒத்துக்கொண்டேன். எனக்கு தெரியாதுப்பா, உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா உங்கள்கிட்ட கேட்பனா என்ன என்று சொல்லிவிட்டு ஆதித்யன் அமைதியாகிவிட்டான். நானும் நீண்ட நேரம் அந்த வார்த்தையை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். பிறகு எப்பொழுது தூங்கினேன் என்றே தெரியவில்லை. அத்தியாயம் 6. மறுநாள் காலை எழுந்தபோது ஆதித்யன் வீட்டில் இல்லை. எனக்கு அதை பார்த்ததும் கொஞ்சம் கோபம் வந்தது. ஆனால் அவன் என்னை அழைத்து செல்லாமல் போனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் என்று நினைத்தேன். ஒருவேளை நான் போனால் அவனோட வேலைக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கலாம். அவன் திரும்பி வந்தபோது மணி கிட்டத்தொட்டு 11 ஆகிவிட்டது. வீட்டிற்கு வந்ததும் சட்டையை கழட்டி விசிறி போட்டான். பிறகு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். நான் கேட்டேன், என்னாச்சு, எங்கே போயிருந்த? ஆதித்யன் ஆழமாக ஒரு புகை இழுத்து விட்டு மெதுவாக சொன்னான், ஒயில்களை பார்த்துட்டு வந்தேன். அதில் என்ன இருந்தது? எல்லா ஒயில்களும் சாட்சியாக வீட்டோட சமையல்காரனும் வேலைக்காரனும் கையெழுத்து போட்டிருந்தாங்க, அல்லது கைரேகை. வேற ஒன்றும் விசித்திரமாக இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மற்ற அறைகளும் சோதனை செய்ய சொன்னேன். ஆனால் வித்யாசாகர் வழக்கம் போல் பிடிவாதம். நான் சொன்னதுக்கு எதிராக தான் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கார் போல். கடைசியில் மறுபடியும் கமிஷனர்கிட்ட புகார் கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்கேன். நான் சிரித்தேன். அப்புறம் என்ன? இன்னும் மதியழகன் தான் கொலையாளின்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. சில நொடிகள் ஆதித்யன் அமைதியாக இருந்தான். பிறகு சிந்தனையுடையன்னு சொன்னான், சத்யா ரொம்ப வலிமையான பொண்ணு. எவ்வளோ கேட்டாலும் வாயை திறக்கல. ஆனால் இந்த மர்மத்தோட திறவுகோல் அவகிட்ட தான் இருக்குது. அது மட்டும் எனக்கு உறுதி. பார்ப்போம். வித்யாசாகர் உண்மையிலேயே முழு வீட்டையும் சோதனை முடிவு பண்ணால் ஏதாவது கிடைக்கலாம். என்ன கிடைக்கும்னு நினைக்கிறேன்? ஆதித்யன் தோலை குலுக்கினான். யாருக்கு தெரியும், ஒரு சாதாரண விஷயம் கூட இருக்கலாம். ஒரு மருந்து கடை சீட்டு, இல்லைனா ஒரு சிவப்பு பென்சில், இல்லைனா பாதியில் நிறுத்திவிட்டான். வேண்டாம், இப்போது யோகிப்பதுனால ஒரு பயனும் இல்லை. வா, குளிச்சுட்டு சாப்பிட்லாம். அன்று மதியம் முழுவதும் ஆதித்யன் சாய்வு நாற்காலில் கண்களை மூடியபடி படுத்திருந்தான். அவன் தூங்கவில்லை. ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. மணி 3 ஆனதும் கந்தசாமி டீ கொண்டு வந்தான். ஆதித்யன் அமைதியாக குடித்துவிட்டு மீண்டும் அதேபடி சாய்ந்து கொண்டான். 4:30 மணி அளவில் தொலைபேசி மணி ஒலித்தது. ஆதித்யன் மின்னல் வேகத்தில் எழுந்து போய் ரிசீவர் எடுத்தான். ஹலோ, யார் பேசுறது? சில நொடிகள் கேட்டு கொண்டிருந்தான். பிறகு சொன்னான், ஓ இன்ஸ்பெக்டரா, சொல்லுங்கள். அவன் முகத்தில் திடீரென ஆர்வம் தோன்றியது. சுகுமார் ரூமை சோதனை பண்ணிட்டீங்களா? நல்லது. அப்படின்னா வித்யாசாகர் கடைசியில் சம்மதிச்சிட்டாருன்னு சொல்லுங்கள். சில நொடிகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவன் திடீரென கண்கள் விரிந்தன. என்ன சொல்கிறீங்க? சுகுமாரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? நான் நாற்காலியில் நேராக உட்கார்ந்தேன். ஆதித்யன் தொடர்ந்து கேட்டான், அவன் ரூமில் என்ன கிடச்சிது? குளோரோஃபார்ம் பாட்டிலா? எங்கே? புக் ஷெல்ஃபில், புக்குக்கு பின்னாடியா? அவன் முகம் இன்னும் கடினமானது. வேற என்ன? அடுத்த நொடி அவன் மீண்டும் அதிர்ச்சி அடைந்தான். இன்னொரு உயிலா? டைப் அடித்த உயிலா? எந்த தேதியில்? கருணாகரன் இறந்த அதே நாள். அதெங்கே கிடச்சிது? பெட்டுக்கு கீழேயா? அவன் சற்று முன்னு குனிந்தான். இந்த உயிரில் வாரிசு யார்? பரஞ்சோதியா? ஓகே, நீங்கள் சொல்கிறது சரிதான். வருஷப்படி பார்த்தா அவனோட முறை தான் வந்திருக்கும். நான் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். ஆதித்யனும் பேசிக்கொண்டே இருந்தான். சுகுமாரோட சிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிங்களா? இல்லையா? சரி, ஓகே. வேறு ஏதாவது கிடச்சதா? உதாரணத்துக்கு ஒரு சிகப்பு பென்சில். பிறகு மெதுவாக கேட்டான், கிடைக்கலையா? விசித்திரம்தான். தையல் சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது? அதுவும் இல்லையா? அவன் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. வித்யாசாகர் எங்க? மதியழகனை ரிலீஸ் பண்ண போயிருக்காரா? குறைஞ்சது அதுவாது நல்ல விஷயம். சுகுமார் ரூவை தவிர வேறு எந்த ரூமெல்லாம் சோதனை பண்ணீங்க? அடுத்த நொடியே அவன் முகம் சுழிந்தது. இல்லையா? ஏன்? வித்யாசாகருக்கு தேவையில்லைன்னு தோணுச்சா? அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு தான் தோணும். நான் சிரிப்பை அடக்கி கொண்டேன். ஆதித்யன் தொடர்ந்து பேசினான். நான் இப்போ வரணுமா? புதிய ஒயிலை பார்க்கணும். எடுத்துகிட்டு போயிட்டாரா? சரி, நாளைக்கு காலையில் பார்க்குறேன். சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், அந்த சிவப்பு பென்சிலும் அந்த தையல் உபகரணமும் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. மறுபடியும் சில நொடிகள் கழித்து கேட்டான். பிறகு சிரித்தான். சுகுமாருக்கு எதிராக பெரிய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஓ, அப்படித்தான் சொல்லலாமா? ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சா? சில நொடிகள் மறுபக்கம் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தான். சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மரணம். அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு. நான் நினச்சது சரிதான். சரி சார், நாளைக்கு காலையில் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்தான். அவன் திரும்பி வந்து நாற்காலியில் அமர்ந்தான். அவன் முகத்தில் திருப்தி இல்லை, மாறாக இன்னும் குழப்பம்தான் இருந்தது. நான் கேட்டேன், அப்படின்னா சுகுமார் தான் கொலையாளியா? நீ ஆரம்பத்துலேருந்தே அவன் சந்தேகப்பட்டுட்டே இருந்த இல்லை? ஆதித்யன் உடனே பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், இந்த வழக்கில் இருக்கிற எல்லா ஆதாரங்களும் சுகுமார் தான் கைகாட்டுது.
பாரு, கருணாகரனை கொன்ன விதமே மருத்துவ அறிவு உள்ளவனோட வேலைன்னு சுத்தமாக சொல்லுது. மருத்துவம் தெரியாத ஒருத்தனால் அந்த கொலையை செய்ய முடியாது. அதோட பயன்படுத்தப்பட்ட ஊசியும் சத்யாவோட தையல் பெட்டியிலேருந்து எடுத்தது. அதில் கோர்க்கப்பட்டிருந்த கருப்பு பட்டு நூல் கூட அதே பெட்டியிலிருந்து தான். அவன் அங்கேயே நின்றான். அவன் கண்கள் மீண்டும் சிந்தனையில் மூழ்கின. ஒரு விஷயம் மட்டும் பாரு, சுகுமார் ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு திரும்பியிருக்கான். அதே நேரத்தில் தான் கருணாகரனும் செத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, சுகுமாரோட ரூமை சோதனை பண்ணும்போது குளோரோஃபார்ம் பாட்டிலும் கிடச்சிருக்கு. மேலே ஒரு புதிய உயில் காப்பியும் கிடச்சிருக்குது. நான் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆதித்யன் தொடர்ந்தான். அந்த உயிலில் கருணாகரன் இறந்த நாளில் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதில் சுகுமாரை முழுசாக நீக்கிட்டு எல்லா சொத்துகளும் பரஞ்சோதிக்குன்னு எழுதி வச்சுருக்காங்க. சுகுமாரே ஒத்துக்கிட்டான். அன்றைக்கி மாலை கருணாகரன் அவங்ககிட்ட கடுமையாக வாக்குவாதம் நடந்ததா? அப்படி இருக்கும்போது கருணாகரன் மறுபடியும் உயிலை மாற்ற போகிறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கொலை செய்கிறதுக்கான காரணமும் தெளிவாக இருக்குது. நான் கேட்டேன், அப்படின்னா சுகுமார் தான் கொலையாளின்னு உறுதியாக சொல்லாமா? ஆதித்யன் சிரித்தான். ஆதாரங்களை பார்த்தா சந்தேகப்பட இடமே இல்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு திடீரென என்னை பார்த்தான். சரி அருண், சுகுமாரை பார்த்தப்போ உனக்கு என்ன தோணுச்சு? அவன் என்ன முட்டாளா? நான் உடனே மறுத்து தலையை செய்தேன். இல்லை, அதுக்கு பதிலாக நல்ல புத்திசாலி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆதித்யன் ஆழமாக யோசித்தான். அதுதான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. புத்திசாலியானவன் ஏன் இவ்வளோ முட்டாள்தனமான ப்ரூஃபெல்லாம் விட்டு வைக்கணும்? ஏன் தன்னைத்தானே மாட்டிக்க வைக்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கும்போதே திடீரென அவன் நேராக உட்கார்ந்தான். நானும் அந்த சத்தத்தை கேட்டிருந்தேன். வாசல் அருகே யாரும் நின்றிருப்பது போல மெல்லிய காலடி சத்தம். ஆதித்யன் உறக்க கேட்டான், யாரங்க? உள்ளே வாங்க. சில வினாடிகள் அமைதி. பிறகு மெதுவாக கதவு திறந்தது. கதவை பார்த்த நானும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். வாசலில் நின்றிருந்தது சத்யா. அவள் உள்ளே வந்தால் கதவை சாத்தினாள். சில நொடிகள் எதுவும் பேசாமல் நின்று கொண்டு இருந்தாள். பிறகு திடீரென உடைந்து போனாள். கண்ணீர் வெள்ளமாக வழிய ஆரம்பித்தது. நடுக்கம் நிறைந்த குரலில் சொன்னாள், ஆதித்யன், என் அண்ணனை காப்பாற்றுங்க. அவளுடைய அந்த திடீர் வருகையால் நான் முற்றிலும் திகைத்தடைந்து போனேன். ஆனால் ஆதித்யன் ஒரு கணமும் வீணாக்கவில்லை. உடனே எழுந்து அவள் அருகே சென்றான். சத்யாவின் தலை சுற்றியது போல தோன்றியது. அவள் தடுமாறி ஒரு கையை நீட்டினாள். ஆதித்யன் அந்த கையை பிடித்து மெதுவாக ஒரு நாற்காலியில் அமர வைத்தான். பிறகு என்னை பார்த்தான். எனக்கு சொல்லாமலே புரிந்தது. உடனே விசிறி இயக்கினேன். அடுத்த 2-3 நிமிடங்கள் சத்யா அழுது கொண்டே இருந்தாள். கண்களில் துணியை வைத்து விம்மினாள். நாங்கள் இருவரும் சங்கடத்துடன் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தோம். எங்கள் வாழ்க்கையில் பல விசித்திரமான சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இது போன்ற ஒன்றை இதுவரை பார்த்ததில்லை. சத்யாவை நான் ஒரே ஒரு முறைதான் முன்பு பார்த்திருந்தேன். அப்பொழுது அவள் சாதாரண கல்லூரி மாணவி போல தோன்றினாள். அவளிடம் எந்த சிறப்பும் எனக்கு புலப்படவில்லை. ஆனால் இப்போது எல்லாமே மாறியிருந்தது. ஒரு பெண் தனியாக வீட்டை விட்டு வெளியேறி எல்லா தயக்கங்களையும் மீறி நேராக எங்களை தேடி வந்திருக்கிறாள். அதுவும் இத்தனை பெரிய நெருக்கடியான நேரத்தில். அது சாதாரண தைரியம் அல்ல. பெரும்பாலான பெண்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயத்தால் உறைந்து போய்விடுவார்கள். ஆனால் சத்யா அப்படி இல்லை. அந்த மெலிந்த உடலிலும் கண்ணீரால் நனைந்த முகத்திலும் ஒரு வித்தியாசமான உறுதி இருந்தது. அவளுடைய காலில் இருந்த பழைய செருப்பில் இருந்த சீரொழிந்த தலைமுடி வரை எல்லாமே திடீரென என் கண்களில் வேறு அர்த்தம் பெற்றது. சில நிமிடங்களுக்கு பிறகு சத்யா கண்ணீரை துடைத்து கொண்டாள். பிறகு மீண்டும் தலை நிமிர்ந்தாள். ஆதித்யன், என்ன அண்ணாவை காப்பாற்றுங்க. இந்த முறை அவள் குரல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் தன்னை அடக்கிக் கொள்ள முயற்சி செய்தாள். ஆதித்யன் மெதுவாக சொன்னான், சுகுமாரா அரெஸ்ட் பண்ணதை நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் சத்யா உடனே இடைமறுத்தாள். அண்ணன் எந்த தப்பு செய்யலை. அவருக்கு எதுவும் தெரியாது. தப்பே செய்யாத ஒருத்தர் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதற்கு மேல் பேச முடியாமல் மீண்டும் அழத் தொடங்கினாள். அவளை பார்த்து கொண்டிருந்த ஆதித்தன் முகத்திலும் ஒரு மாற்றம் தெரிந்தது. அவன் உள்ளுக்குள் கலங்கி இருப்பது எனக்கு புரிந்தது. ஆனால் குரலில் அது வெளிப்படவில்லை. ஆனால் அவருக்கு எதிராக நிறைய ப்ரூஃப் இருக்குது. சத்யா உடனே மறுத்து தலையசைத்தாள். எல்லாமே பொய்யான ஆதாரங்கள். என் அண்ணன் பணத்துக்காக யாரையும் கொலை செய்ய மாட்டார். அவருடைய குரலில் இப்போது கண்ணீரை விட நம்பிக்கை அதிகமாக தெரிந்தது. அண்ணனால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. சத்யாவின் குரல் நடுங்கியது. உங்களுக்கு அவரை சரியாக தெரியாது. அவர் எப்படிப்பட்ட மனிதர்னு உங்களுக்கு தெரியாது. ஆதித்யன், எங்ககிட்ட கருணாகரனோட சொத்து வேண்டாம். ஒரு ரூபா கூட வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். என் அண்ணன் மட்டும் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்போம். அவள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே கண்களில் இருந்த கண்ணீர் வெள்ளமாக வழிந்தது. ஆனால் அதை துடைக்கக்கூட முயற்சி செய்யவில்லை. அவளுக்கே அது தெரியாத அளவுக்கு மனம் உடைந்திருந்தாள். அத்தியாயம் 7. இந்த முறை ஆதித்யன் பேசும்பொழுது அவன் குரலில் நான் இதுவரை கேளாத ஒரு கனிவு இருந்தது. சுகுமார் உண்மையிலேயே குற்றமில்லாதவனாக இருந்தால் அவரை காப்பாற்றுறதுக்கு நான் எல்லா முயற்சியும் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் இன்னும் நம்பலையா? அண்ணன் குற்றமற்றவர். நான் உங்கள் காலில் விழுந்து சொல்கிறேன், அவரால் இதை செய்ய முடியாது. ஒரு ஈய கூட அடிக்க மனசு வராத மனுஷர் அவர். அவ்வளவு சொல்லிவிட்டு திடீரென நாற்காலியிலிருந்து எழுந்தார். அடுத்த கணன் ஆதித்யனின் கால்களை தொட முயன்றார். ஐயோ என்று ஆதித்யன் பதறிப்போனான். ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். என்ன செய்கிறீங்க? உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. அவன் தானே எழுந்து சத்யாவை தடுத்தான். பிறகு அவள் கையை பிடித்து மீண்டும் நாற்காலியில் அமர வைத்தான்.
அவளுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டு உறுதியான குரலில் சொன்னான். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சுகுமாரை விடுவிக்கிற அதிகாரம் என்கிட்ட இல்லை. அது போலீஸ் கையில் தான் இருக்குது. நான் செய்யக்கூடியது உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறது தான். ஆனால் அதுக்கு எனக்கு எல்லா உண்மைகளும் தெரியணும். நீங்கள் ஏதாவது மறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உதவ முடியாது. சத்யா பார்வையை தாழ்த்தி கொண்டான். பிறகு மெல்ல சொன்னாள், நான் எதையும் மறைக்கலை. ஆதித்யன் அமைதியாக அவளை பார்த்தான். இல்லை, மறைச்சிருக்கீங்க. அந்த வார்த்தை அறை முழுவதும் அமைதியாக எதிரொலித்தது. அன்றைக்கி ராத்திரி நீங்கள் கருணாகரன் ரூமுக்கு போயிருக்கீங்க. அவர் இறந்தது அப்போவே உங்களுக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட சொல்லலை. சத்யாவின் கண்கள் பயத்தில் விரிந்தன. ஒரு கணம் ஆதித்யன் முகத்தை பார்த்தால் பிறகு தலையை குனிந்து கொண்டாள். பதில் மட்டுமல்ல, மௌனம் மட்டுமே. ஆதித்யன் இப்பொழுது மிக மென்மையாக பேசினான். சத்யா, இப்போவாவது உண்மையை சொல்கிறீங்களா? சில நொடிகள் கழித்து அவள் மெதுவாக தலையை உயர்த்தினாள். கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் நான் உண்மையை சொன்னால் அண்ணன் மேலே தான் சந்தேகம்னா அதிகமாகிடும் போல இருக்கே. ஆதித்யன் குரல் கிட்டத்தட்ட கெஞ்சுவது போல் இருந்தது. அப்படி இல்லை, உங்கள் அண்ணன் குற்றமற்றவன் நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படின்னா உண்மை அவரை காப்பாற்றும். உண்மையை மறைக்கிறது தான் ஆபத்து. எல்லாத்தையும் சொல்லுங்கள், மறைக்காமல் ஒரு விஷயத்து கூட மறைக்காதீங்க. சத்யா நீண்ட நேரம் அமைதியாக இருந்தால் உள்ளுக்குள் பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. இறுதியில் அவள் தோற்றுப்போனாள். சரி, இப்போ எனக்கு வேறு வழி இல்லை. கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை துடைத்து கொண்டு சிறிது நேரம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். பிறகு மெதுவாக பேசத் தொடங்கினாள். அன்றைக்கி சாயந்தரம் கருணாகரனுக்கும் என் அண்ணனுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் நடந்தது. கருணாகரன் எல்லா சொத்துக்களையும் அண்ணன் பேருக்கு எழுதி வச்சுருந்தார். அதனால தான் மதியழகனுக்கும் அவருக்கும் மத்தியானம் பெரிய சண்டை நடந்தது. காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சுது. அவர் உடனே கருணாகரன்கிட்ட பேச போனார். அந்த சொத்து எனக்கு மட்டும் வேண்டாம், எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொடுங்கன்னு சொல்ல. ஆனால் கசப்பாக சிரித்தாள் சத்யா. கருணாகரனுக்கு யாராவது எதிர்த்து பேசினாங்கன்னா பிடிக்காது. அண்ணா அந்த பேச்சை ஆரம்பித்த உடனேவே கோபம் வந்துருச்சு. என் முடிவை பற்றி நீ கேள்வி கேட்குறியா? வெளியே போ, உனக்கு ஒரு காசு கூட கிடைக்காது என்று கத்தினார். அண்ணா அதிர்ச்சி அடைந்தார். அவர் நல்லதுக்கு தான் பேச போனார். கருணாகரன் இவ்வளோ கோவப்படுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் ரூமை விட்டு வெளியே வந்துட்டார். நேராக பரஞ்சோதி அண்ணனோட ரூமுக்கு தான் போனார். தினமும் ஈவினிங் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பேசுவார். பரஞ்சோதி அண்ணனால் வெளியே அதிகம் போக முடியாது. அதனால் அண்ணா அவருக்கு துணையாக இருப்பார். நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க இல்லையா? அவர் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ போய் படிக்கலை. ஆனால் அவருக்கு நிறைய படிப்பு இருக்குது. நிறைய புஸ்தகங்கள் படிப்பார். ரொம்ப அறிவாளி என்று சொல்லிவிட்டு சத்யா ஒரு கணம் அமைதியானாள். பரஞ்சோதி அண்ணா புஸ்தக அலைமாரி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்று சத்யா தொடர்ந்தாள். எத்தனை விதமான புத்தகங்கள் இருக்குது தெரியுமா? வரலாறு, அறிவியல், இலக்கியம், தத்துவம்னு எல்லாமே படிப்பார். பல முறை நானே அவர்கிட்ட பாடம் கேட்டிருக்கேன். கல்லூரியில் படிக்காதவன் யாராலையும் நம்ப முடியாது. அவள் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால். பிறகு மீண்டும் பேச ஆரம்பித்தாள். கருணாகரன் கூட நடந்த சண்டையில் அண்ணனுக்கு ரொம்ப மன வருத்தம். அன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு என்கிட்ட வந்து சொன்னார், சத்யா, நான் சினிமாவுக்கு போகிறேன், 11:30 மணிக்குள்ளே திரும்பி வந்துடுவேன், முன்னாடி கதவை திறந்து வை என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடித்து விட அமைதியாக வெளியே போயிட்டார். எங்கள் சமையல்காரர் ராத்திரி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போய் அவங்க நண்பர்கள் கூட ரொம்ப நேரம் பேசுவார். அது எனக்கு தெரியும். அதனால் அண்ணனுக்காக நான் தனியாக விழிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் நினச்சேன். ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் சமையல் வேலையில் முடிஞ்சதும் நானும் படுத்துக்கிட்டேன். எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆனால் ஒரு நேரத்தில் திடீர்னு கண் திறந்தேன். ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அண்ணன் ரூம்லேருந்து வந்த சத்தம். தரையில் கனமான ஏதோ ஒன்று நகர்த்தினா வரும் இல்லையா, மேஜையோ இல்லை பெட்டியோ இழுத்தா வர்ற சத்தம், அந்த மாதிரி ஒரு சத்தம். அண்ணா சினிமா பார்த்துட்டு வந்துட்டாருன்னு நினச்சேன். மறுபடியும் தூங்க முயற்சி பண்ணேன். ஆனால் ஏதோ தூக்கம் வரல. கண்களை திறந்தபடி தான் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணா அறையிலேருந்து எந்த சத்தமும் வரல. அவர் தூங்கிட்டாருன்னு நினச்சேன். அப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அப்போ வராண்டால் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. யாரோ மெதுவாக நடப்பது மாதிரி. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அண்ணன் ஏற்கனவே வந்துட்டாரே, அப்படின்னா வராண்டால் யார் நடக்கிறது? நான் மெதுவாக எந்திரிச்சேன். கதவை கொஞ்சம் திறந்து வெளியே பார்த்தேன். அப்பொழுது சத்யாவின் குரல் நடுங்கியது. அப்போ தான் அண்ணன் மெதுவாக அவரோட ரூம்குள்ளே போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கதவை மூடிட்டார். நிலவொளி வராண்டால் விழுந்துட்டு இருந்தது. அதனால் அவரை தெளிவாக பார்த்தேன். ஆதித்தனுடனே குறுக்கிட்டான். ஒரு விஷயம், அப்போ உங்கள் அண்ணன் காலில் செருப்பு இருந்துச்சா? ஆமாம். கையில் ஏதாவது இருந்ததா? இல்லையே சார். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது பேப்பர், பாட்டில் எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை. வெறுங்கையோடு தான் இருந்தார். ஆதித்யன் தலையசைத்தான். அப்போது மணி என்ன இருக்கும் பார்த்தீங்களா? சத்யா சொன்னால், கடிகாரம் பார்க்கவே தேவையில்லை. அந்த நேரத்தில் நகரம் முழுக்க இருந்த கடிகாரங்கள் 12 மணி அடிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த பதிலை கேட்டதும் ஆதித்யன் கண்கள் திடீரென ஒளிர்ந்தன. அவன் இதுவரை அமைதியாக கேட்டு கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவனுள் ஏதோ ஒன்று உயிர் பெற்றது போல இருந்தது. அதுக்கப்புறம் என்று அவசரமாக கேட்டான். தொடர்ந்து சொல்லுங்கள். சத்யா மீண்டும் கதையை தொடர்ந்தாள். முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் ரூம்லேருந்து சத்தம் கேட்டதை நானே கேட்டேன். அப்படி இருக்கும்போது அவர் மறுபடியும் எங்கே போயிருந்தார்? அதுதான் எனக்கு புரியல. அப்புறம் திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஒருவேளை
கருணாகரனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ அப்படின்னு. சில சமயம் ராத்திரி தூங்குகிற நேரத்தில் அவருக்கு மூட்டு வலி அதிகமாகும், தூங்க முடியாது. அப்போது மருந்து கொடுத்து தூங்க வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அவரோட ரூமுக்கு போயிருந்தாரோன்னு நான் நினச்சேன். நானும் அமைதியாக ரூமை விட்டு வெளியே வந்தேன். நேராக கருணாகரனோட ரூமுக்கு போனேன். அவரோட ரூம் கதவு எப்பவும் திறந்து தானே இருக்கும். அன்றைக்கும் திறந்துருந்தது. நான் உள்ளே நுழைஞ்சேன். அரை முழுக்க இருட்டாக இருந்தது. ஆனால் அந்த இருட்டுக்குள்ளே ஒரு வாசனை, வித்தியாசமான வாசனை. அது என்ன வாசனைன்னு சரியாக சொல்ல முடியல. ரொம்ப கடுமையான வாசனையும் இல்லை. ஆனால் ஆதித்யன் உடனே கேட்டான், இனிப்பான வாசனையா? சத்யா ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். ஆமாம், சரியாக சொன்னீங்க, இனிப்பாக இருந்தது. ஆதித்யன் மெதுவாக தலையசைத்தான். குளோரோஃபார்ம். அதுக்கப்புறம் கதவுக்கு பக்கத்துலேயே சுற்றிருந்தது. நான் விளக்க போட்டேன். அப்போ பார்த்தேன், கருணாகரன் கட்டில் படுத்திருந்தார். அவர் சாதாரணமாக தூங்குற மாதிரி தான் தெரிஞ்சுது. அவரை பார்த்தா அவர் இறந்துட்டான்னு ஒரு குணமும் தோணாது. ஆனால் அவள் குரல் மீண்டும் நடுங்கியது. எனக்கு ஏனோ இதயம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சுது. அந்த வாசனை என் மூச்சையே அடைக்கிற மாதிரி இருந்தது. ஈரமான துணியை முகத்தில் அழுத்தி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு. நான் சில நிமிடங்கள் கதவுகிட்டே நின்றுட்டு இருந்தேன். என்ன நானே சமாதானப்படுத்த முயற்சி பண்ணினேன். அது மருந்து வாசனை தான். கருணாகரன் மருந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காருன்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டேன். ஆனால் பயம் போகலை. கால் நடுங்கிட்டே இருந்தது. இருந்தாலும் மெதுவாக குனிஞ்சு கட்டல் கிட்ட போனேன். அவர்கிட்ட குனிஞ்சு பார்த்தேன். சத்யா கண்களை மூடிக்கொண்டால். அந்த நினைவே அவளை இன்னும் வதைத்தது. அவர் மூச்சு விடவே இல்லை. அப்போ நான் என்ன ஆனேன்னு சொல்லவே முடியல. இப்போது மயங்க விழுந்துடுவோன்னு தோணுச்சு. தலை சுற்ற ஆரம்பிச்சுது. என்னை சமாளிக்கணும்னு நினச்சி கருணாகரன் தலைமையதை மீது கையை வச்சேன். என் கையை அவர் கழுத்து பக்கத்தில் தான் விழுந்தது. அப்போது ஒரு கணமும் பேச முடியாமல் நின்றால். ஏதோ முள்ளு குத்தின மாதிரி கையில் ஏதோ பட்டுது. பார்த்தேன், ஒரு ஊசி அவரோட கழுத்தில் முழுசாக குத்தி இருந்தது. அது இன்னும் கருப்பு நூல் கோத்திருந்தது. அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. சத்யாவின் மூச்சு மட்டும் கேட்டது. சிறிது நேரம் கழித்து அவள் மீண்டும் பேசினாள். அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியல. எப்படி லைட் ஆஃப் பண்ணேன், எப்படி என் ரூமுக்கு வந்தேன்னே எனக்கு தெரியல. நினப்பு வந்தபோது நான் கட்டில் உட்காந்துருந்தேன். உடம்பு முழுக்க நடுங்கிட்டு இருந்தது. அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். அண்ணன் மேலே எனக்கு ஒரு கணம் கூட சந்தேகம் வரல. அவரால் இதை செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு உடனே புரிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் எப்படியோ தீ தயாரித்தேன். பிறகு வழக்கம் போல் கருணாகரன் ரூமுக்கு போனேன். அவள் குரல் மெதுவாக மங்கிவிட்டது. நான் அவளை பார்த்தேன். முகம் முழுவதும் நிறமிழந்திருந்தது. கண்களில் இன்னும் அந்த இரவின் பயம் உறைந்திருந்தது. அந்த ஒரு இரவு அவளை எவ்வளவு கொடுமையாக சித்திரவதை செய்திருக்கும் என்று கற்பனை செய்ததே கடினமாக இருந்தது. நான் ஆதித்யனை பார்த்தேன். அவன் கண்கள் ஒரு தீப்பறி போல ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. திடீரென அவன் சொன்னான், உங்களை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. சத்யா ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். ஆதித்யன் தொடர்ந்தான், வேற யாராவதா இருந்தால் கத்தி அழுதுருப்பாங்க, மயங்கி விழுந்திருப்பாங்க, வீட்டையே தலைகீழ ஆக்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள். சத்யா மெதுவாக மறுத்து தலையசைத்தாள். எல்லாமே என் அண்ணனுக்காக தான். அதற்கு மேல் அவளால் எதுவும் சொல்ல முடியலை. ஆதித்யன் மெதுவாக எழுந்தான். சரி, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க. நாளை காலையில் நானே உங்கள் வீட்டுக்கு வர்றேன். சத்யா எழுந்தாள். ஆனால் அவளுடைய முகத்தில் இன்னும் பதட்டம் இருந்தது. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலையே, அண்ணனை காப்பாற்றிடுவீங்களா? ஆதித்யன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், நான் இப்போது எந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியாது. நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் ஏமாற்ற விரும்பலை. அத்தோட நம்ம வித்யாசாகர்னு இருக்காரே, அவர்னால இன்னும் என்னென்ன குழப்பமெல்லாம் வரும்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும். இன்றைக்கி நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் முதல் நாளே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. சத்யாவின் கண்கள் மீண்டும் கலங்கின. நான் சொன்னதால் அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வராதா? உண்மையாக சொல்கிறீங்க ஆதித்யன், எனக்கு என் அண்ணாவை தவிர வேறு யாருமே இல்லை. கடைசி வார்த்தைகள் கண்ணீரில் கரைந்து விட்டன. ஆதித்யன் உடனே கதவை திறந்தான். சரி, இப்போ கிளம்புங்க, நேரம் ஆயிடுச்சு. பிறகு சிரித்தபடியே சொன்னான், இது 2 ஆம்பளைங்க மட்டுமே தங்குற வீடு, அதை மறந்துட்டீங்களா என்ன? சத்யாவும் சிறிது வெக்கத்துடன் சிரித்தால். விரைவாக வெளியே நடக்கத் தொடங்கினாள். வாசலை கடந்து நடந்து விட்டால். அந்த நேரத்தில் ஆதித்யன் மெதுவாக அவளிடம் ஏதோ சொன்னான். என்ன சொன்னான் என்பதை எனக்கு கேட்கவில்லை. ஆனால் சத்யா உடனே நின்றாள். ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தாள். ஒரு கணம், ஒரே ஒரு கணம் அவளுடைய கண்களில் அளவற்ற நன்றியும் நம்பிக்கையும் தெரிந்தது. பிறகு கைகளை இணைத்து சிறிய வணக்கம் ஒன்றை செய்தாள். அதன் பிறகு வேகமாக படிக்கட்டில் இறங்கி மறந்து விட்டாள். ஆதித்யன் கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தான். நாற்காலியில் அமர்ந்து கடிகாரத்தை பார்த்தான். 7 மணி ஆயிடுச்சே. பிறகு மனதுக்குள் ஏதோ கணக்கு போட்டது போல சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். அதன் பிறகு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு மெதுவாக சொன்னான், இன்னும் நிறைய நேரம் இருக்குது. அவனுடைய குரலில் இருந்த மர்மமான நம்பிக்கை எனக்கு புதிதாக தோன்றியது. ஏதோ முக்கியமான புதிரின் 2 துண்டுகள் இப்பொழுது அவன் கையில் கிடைத்து விட்டது போல. நான் உடனே கேட்டேன், ஆதித்யன், உனக்கு ஏதாவது புரிஞ்சிடுச்சா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் உன் முகத்தை பார்த்தா நீ ஏதோ முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்க.
ஆதித்யன் மெதுவாக தலையசைத்தான். இல்லை, இன்னும் முழுசாக புரியல. நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தவேன். பிறகு சொன்னேன், என்னவா இருந்தாலும் சுகுமார் கொலை செய்யலைன்னு எனக்கு உறுதியாக தோணுது. ஆதித்யன் சிரித்தான். அப்படியா? அப்படின்னா யார் கொலை பண்ணது? நான் தோலை குலுக்கினேன். அது தெரியாது, ஆனால் சுகுமார் இல்லை. ஆதித்யன் அதற்கு பிறகு எதுவுமே சொல்லவில்லை. ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து அமைதியாக புகைத்து கொண்டிருந்தான். அவன் இப்பொழுது எதையும் வெளிப்படுத்தப் போவதில்லை என்பது எனக்கு தெரிந்தது. நானும் அமைதியாக இருந்தேன். இந்த வழக்கின் விசித்திரமான சிக்கல்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். நீண்ட நேரம் கழித்து ஆதித்யன் கேட்டான், சத்யாவை அழகின்னு சொல்ல முடியுமா? நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்னடா இது, இப்போ எதுக்கு அந்த கேள்வி? ஆதித்யன் தோலை குலுக்கினான். சும்மா தான் கேட்டேன். பொதுவாக மக்கள் அவளை கருப்பாக இருக்கான்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? இந்த கொலை வழக்கிற்கும் சத்யாவின் தோற்றத்திற்கும் என்ன சம்மதம் என்று எனக்கு புரியவில்லை. ஆதித்யன் சிந்தனை எந்த திசையில் போகிறது என்பதை யூகிப்பதே முடியாத விஷயம். நான் யோசித்து விட்டு சொன்னேன், ஆமாம், கருப்புன்னு சொல்லலாம், ஆனால் அழகி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதித்யன் உடனே சிரித்தான். அப்படின்னா கருப்பாக இருந்தாலும் அவள் மான் கண்களை பார்த்தாச்சே, அதைத்தானே சொல்ல வர்ற? என்ன? நான் கோபமாக பார்த்தேன். என்னாச்சு உனக்கு? ஆதித்யன் சிரித்து கொண்டே எழுதான். பிறகு திடீரென கேட்டான், அருண், உனக்கு வயசு எவ்வளவு? நான் இன்னும் அதிகமாக குழம்பினேன். எதுக்குடா இப்போ? அது எதுக்கு? சரியா சொல்லு. வருஷம், மாதம், நாள் வரைக்கும். அவன் இவ்வளவு உறுதியாக வற்புறுத்ததால் நானும் கணக்கு போட்டு பார்த்தேன். ஒருவேளை என் வயதில்தான் இந்த கொலையின் மர்மத்தின் விடை மறந்திருக்கிறதோ என்று கூட ஒரு கணம் தோன்றியது. ஆதித்தனால் முடியாது எதுவும் இல்லையே. 29 வயசு, 5 மாதம், 11 நாள். ஏன் கேட்குற? ஆதித்யனுடனே பெருமூச்சு விட்டான். நல்ல வேலை, நீ என்னை விட 3 மாதம் பெரியவன். தப்பிச்ச. நான் விழித்து பார்த்தேன். என்ன தப்பிச்ச? என்ன அர்த்தம்? அர்த்தம்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டு சிரித்தான். ஆனால் இதை மறந்துடாத, நீயே என்னை விட 3 மாதம் பெரியவன். சரியா? சரி சரி என்று எரிச்சலுடன் சொன்னேன். ஆதித்யன் திடீரென எழுந்தான். போதும், இந்த வழக்கை பற்றி யோசிச்சு தலையே ரொம்ப சூடாயிடுச்சு. வா, இன்னைக்கு நைட் ஷோக்கு ஒரு சினிமாவுக்கு போகலாம். நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். இது ஆதித்யனா? சினிமாவா? அவனுக்கு பொதுவாக சினிமாவை பார்க்கவே பிடிக்காதே. உனக்கு என்னாச்சு? முழுசாக பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன? ஆதித்யன் சிரித்தான். அப்படியும் இருக்கலாம். நான் பிறக்கும்போதே ஜாதகத்தில் எழுதியிருந்ததாம்மா, இந்த பையன் ஒரு நாள் பைத்தியமாவான்னு. ஆனால் அது இப்போ முக்கியம் இல்லை. வா, சாப்பிட்டு கிளம்பலாம். சாந்தி தேட்டரில் ஒரு நல்ல படம் ஓடுதாமா. இரவு உணவை முடித்துவிட்டு நாங்கள் சினிமாவுக்கு சென்றோம். இரவு 9:30 மணிக்கு படம் தொடங்கியது. படம் கொஞ்சம் நீளமானது. முடிவதற்கு கிட்டத்தட்ட 11:45 ஆகிவிட்டது. தேட்டரிலிருந்து வெளியே வந்தோம். வீட்டுக்கு திரும்ப இன்னும் தூரம் இருந்தது. பேருந்துகளில் இருந்து இருந்தன. நான் ஒன்றில் ஏறப்போனேன். ஆதித்யன் உடனே தடுத்தான். வேண்டாம், கொஞ்சம் தூரம் நடந்தே போகலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடக்கத் தொடங்கினான். நானும் பின்னால் சென்றேன். பெரிய சாலையை விட்டு விலகி அவன் திடீரென ஒரு குறுகிய தெருவுக்குள் திரும்பினான். அப்பொழுது எனக்கு சந்தேகம் வந்தது. இது வீட்டுக்கு போகிற வழி இல்லையே. ஆதித்தன் எங்கோ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறான். ஏதோ காரணத்திற்காக, அல்லது ஏதோ ஒன்றை சரிபார்க்க, யாரையாவது கவனிக்க. அவன் என்ன திட்டமிட்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த இரவு நடைப்பயணம் சாதாரணமானதில்லை என்பது மட்டும் உறுதியாக தெரிந்தது. கருணாகரன் வீட்டை நோக்கித்தான் ஆதித்யன் சென்று கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு இப்போது தெளிவாக விட்டது. ஆனால் இந்த நள்ளிரவு நேரத்தில் அங்கே என்ன வேலை? அது மட்டும் புரியவில்லை. எதுவும் கேட்காமல் அவனுடன் நடந்தேன். வழக்கத்தை விட வேகமாகவே நடந்தோம். ஆனாலும் கருணாகரன் வீட்டை அடைய நல்ல நேரம் பிடித்தது. வீட்டின் வாசலருகே ஒரு தெருவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் கீழ் நின்ற ஆதித்யன் தனது சட்டையை கைகளால் விளக்கி கடிகாரத்தை பார்த்தான். ஆனால் அதற்கு தேவையே இல்லை. அதே நேரத்தில் சுற்றியிருந்த பல கடிகாரங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக 12 மணி அடித்தது. நள்ளிரவு. ஆதித்தின் முகம் திடீரென மலர்ந்தது. அவன் என் முதுகில் பலமாக தட்டினான். சரி, இப்போ புரிஞ்சிருச்சு, வா, இப்போ ஒரு டாக்ஸி பிடிச்சிடலாம். நான் மேலும் குழம்பினேன். என்ன புரிஞ்சுது என்று கேட்க நினைத்தேன். ஆனால் ஆதித்யன் ஏற்கனவே வேகமாக நடந்து கொண்டிருந்தான். மறுநாள் காலை 8 மணிக்கு நாங்கள் மீண்டும் கருணாகரன் வீட்டுக்கு சென்றோம். வீட்டில் ஏற்கனவே பல காவல்துறை அதிகாரிகள் இருந்தனர். வித்யாசாகரும் அங்கே இருந்தார். ஆதித்யனை பார்த்ததும் அவரது முகத்தில் ஒரு சங்கடம் தெரிந்தது. ஆனால் உடனே அதை மறைத்து கொண்டு பெருமையாக சொன்னார். ஆதித்யன், சுகுமாரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவன் தான் உண்மையான குற்றவாளி. நான் ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிட்டேன். இது வரைக்கும் அவனை சும்மா விளையாட விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் பிடிச்சிருக்கேன். அப்படியா என்று ஆதித்யன் வியப்புடன் சொன்னான். பிறகு வித்யாசாகரின் பின்னால் எதையோ தேடுவது போல பார்த்தான். அவன் உண்மையாகவே விளையாட வைத்த கருவி எங்கே இருக்கிறான் என்று தேடுவது போல நடித்தான். அருகில் நின்ற ஆய்வாளரும் துணை ஆய்வாளரும் சிரிப்பை அடக்க மாட்டாமல் வேறு பக்கம் திரும்பி நின்றார்கள். வித்யாசாகருக்கு சற்று சந்தேகமாக கேட்டார். இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? ஆதித்யன் இயல்பாக பதிலளித்தான். ஒன்றும் இல்லை, இன்னொரு புது உயில் கிடைச்சதா கேள்விப்பட்டேன். அதை பார்க்கத்தான் வந்தேன். வித்யாசாகர் சில வினாடிகள் யோசித்தார். காட்டலாமா வேண்டாமா என்ற குழப்பம் முகத்தில் தெரிந்தது. கடைசியில் விருப்பமில்லாமல் ஒரு ஃபைலிலிருந்து ஒரு தாளை எடுத்து கொடுத்தார். பாருங்க, ஆனால் கிழிச்சிடாதீங்க. இந்த உயில் தான் சுகுமாருக்கு எதிரான மிகப்பெரிய ஆதாரம். கருணாகரனை கொன்ன பிறகு இதை திருடி தன்னோட ரூமில் மறைச்சிருக்கான். எங்கே தெரியுமா?
அவனோட ரூமில் இருக்கிற 3 பெரிய பெட்டியில் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தது இல்லையா, அதில் கீழே இருந்த பெட்டிக்குள்ளே அடியில் உடைச்சி வச்சுருக்கான். ஆதித்யன் புன்னகைத்தான். அப்படியா, எல்லாமே சரியாக பொருந்துற மாதிரி இருக்கு. பிறகு மிகவும் சாதாரணமாக கேட்டான், ஒரு விஷயம் மட்டும், சுகுமார் ஏன் இந்த உயிரை கிழிச்சு போடலை? வித்யாசாகர் மூக்கை சொரிந்தார். அதுக்கெல்லாம் அவனுக்கு அறிவு இருந்ததா என்ன? அவன் நம்ம அறையை சோதனை போட மாட்டோம்னு நினச்சிருப்பான். சுகுமார் ஏதாவது சொன்னானா? என்ன சொல்லுவான், எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறான். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். ஆதித்யன் அந்த உயிலை மிகுந்த கவனத்துடன் விரித்து பார்த்தான். நானும் அருகில் சென்றேன். வெள்ளைத்தாளில் தட்டச்சு செய்யப்பட்டிருந்தது பின்வருமாறு: இன்று நான் முழு மனநிலையுடன் நல்ல உடல் நலத்துடன் இந்த உயிலை எழுதுகிறேன். என் மரணத்துக்கு பிறகு எனது அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களும் பணமும் என் இளைய மருமகன் பரஞ்சோதிக்கு சேரும். இதற்கு முன்பு நான் எழுதிய அனைத்து உயில்களும் இத்துடன் ரத்து செய்யப்படுகின்றன. கையொப்பம் கருணாகரன். ஆதித்யன் முழு உயிலையும் படித்து பார்த்தான். அடுத்த கரம் திடீரென எழுந்து நின்றான். அவனுடைய முகம் பரபரப்பால் சிவந்திருந்தது. கண்களில் மின்னல் போல ஒளி. வித்யாசாகர் என்றான் சத்தமாக. இது என்ன ஆச்சரியம், இந்த உயில்ல என்று சொல்லிக்கொண்டே தாளை மீண்டும் உற்று பார்த்தான். அவன் ஏதோ மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தான் என்பது அவன் முகத்திலேயே தெரிந்தது. அத்தியாயம் 9. ஆதித்யன் அந்த உயிலை வித்யாசாகரின் முன் நீட்டினான். பாருங்க. வித்யாசாகர் மீண்டும் முழுவதுமாக படித்தார். 1 முறை, 2 முறை, பின்பு 3 முறை. அதன் பிறகு குழப்பத்துடன் தலை நின்றார். என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆதித்யன் உடனே தாளின் கீழ்ப்பகுதியை காட்டினான். இதை பாருங்க, கையெழுத்து கீழே. வித்யாசாகரின் கண்கள் திடீரென பெரிதாயின. ஓ, சாட்சிகள் இல்லை. அமைதி என்று ஆதித்யன் உடனே உதட்டில் விரலை வைத்தான். பிறகு மெதுவாக கதவை நோக்கி பார்த்தான். அறை கதவு முழுவதும் மூடாமல் சற்றே சார்த்தப்பட்டிருந்தது. ஆதித்யன் சில வினாடிகள் அசையாமல் நின்று கவனித்தான். வெளியில் யாரோ இருப்பது போல. திடீரென அவன் பூனை போல் மெதுவாக கதவு பக்கம் சென்றான். அடுத்த கணம் கதவை வேகமாக திறந்தான். கதவுக்கு பின்னால் நின்றிருந்தவன் பயத்தில் துள்ளி குதித்தான். மகேஷ். அவன் கதவுக்கு காதுகளை வைத்து ஒட்டுக்கோட்டு கொண்டிருந்தான். பிடிபட்டவுடன் ஓட முயன்றான். ஆனால் ஆதித்யன் அவனோட சட்டை காலரை பிடித்து விட்டான். ஒரே இழப்பில் உள்ளே இழுத்து வந்தான். ஒரு நாற்காலியில் பலவந்தமாக அமர வைத்தான். இன்ஸ்பெக்டர் என்று அருகில் நின்ற அதிகாரியை கூப்பிட்டான். இவனை கவனமாக பார்த்துக்கங்க, ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது, பேசவும் விடாதீங்க. மகேஷ் பயத்தில் நடுங்கினான். நான் ஷடப் என்றான் ஆதித்யன் கடுமையாக. பிறகு வித்யாசாகரை நோக்கி திரும்பினான். உடனே ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வாங்க. யார் பேர் இப்போ எழுத வேண்டாம், அப்புறமா எழுதிக்கலாம். வித்யாசாகர் முற்றிலும் குழம்பி போயிருந்தார். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆதித்யன் அவரோட காதருகே குனிந்தான். மிக மெதுவாக ஏதோ சொன்னான். நான் கூட கேட்கவில்லை. பிறகு நேராக நின்று சிரித்தான். அது வரைக்கும் இந்த மகேஷ் நல்லா கவனிச்சுக்கோங்க, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம். வித்யாசாகர் இன்னும் திகைத்தபடியே நின்றார். ஆனால் நான் இன்னும் அப்புறம் சொல்கிறேன் என்று ஆதித்யன் வெட்டி விட்டு அவரை திருப்பி கூறினான். வாருண். நாங்கள் வேகமாக மாடிக்கு சென்றோம். நேராக பரஞ்சோதியின் அறைக்கு சென்ற ஆதித்யன் கதவை தேட்டினான். சில வினாடிகளில் கதவு திறந்தது. பரஞ்சோதி கதவை திறந்தவுடன் ஆதித்யனை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆதித்யனா, இந்த நேரத்தில்? வாங்க, உள்ளே வாங்க. நாங்கள் உள்ளே சென்றோம். ஆனால் ஆதித்யன் முகத்தில் இருந்து முன்பிருந்த அவசரமில்லை, மாறாக மிகுந்த அமைதி. ஒரு வேட்டைக்காரன் இறுதியாக தன்னுடைய இரையை நெருங்கும்போது வரும் அமைதி அது. அப்படிப்பட்ட ஒன்று. அவன் புன்னகையுடன் சொன்னான். ஒரு நல்ல நியூஸ், கருணாகரனை கொன்ன உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம். பரஞ்சோதி கசப்பாக சிரித்தான். ஆமாம், சுகுமார் அரெஸ்ட் பண்ண தான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்னால் இன்னும் நம்ப முடியல. ஆதித்யன் மெதுவாக தலையசைத்தான். நம்ப முடியாது இயல்பு தான். அவருடைய ரூமில் இன்னொரு உயில் கிடச்சிருக்கு. அதனோட வாரிசு நீங்கள் தான். பரஞ்சோதி பெருமூச்சு விட்டான். அதையும் கேட்டேன். கேட்டதுலேருந்தே மனசே சரியில்லை. ஒரு சின்ன சொத்துக்காக இப்படி உயிர் போயிருக்குது. பணம் என்று சோகமாக சிரித்தான். பணம் எப்பவுமே பிரச்சனை தான். கருணாகரன் எனக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சுருக்காரு. அதனால் எனக்கு மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றும் வரல. அவர் உயிரோடு இருந்திருந்தால் போதாதா? சொத்து இல்லாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல. ஆதித்யன் பதில் சொல்லவில்லை. அவன் புத்தக அலமாரி முன்பு நின்று கொண்டிருந்தான். ஒவ்வொரு புத்தகமாக கவனமாக பார்த்தான். அட என்றான் திடீரென்று. ஹியூமன் அனாட்டமி புக்கா? இது சுகுமாரோடதில்லை? புத்தகத்தை எடுத்து முதல் பக்கம் பார்த்தான். பரஞ்சோதி சிரித்தான். ஆமாம், சுகுமார் சில நேரத்தில் மெடிக்கல் புக்கெல்லாம் எனக்கு கொடுப்பாரு. என்ன ஒரு விசித்திரம் பாருங்கள். இந்த வீட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் தான். என் சொந்த அண்ணன்களை விட அவன் தான் நெருக்கம். ஆனால் இப்போது அவன் வாக்கியத்தை முடிக்கவில்லை. ஆதித்யன் அலமாரியிலிருந்து இன்னும் சில புத்தகங்களை எடுத்து புரட்டினான். பிறகு ஆச்சரியமாக கேட்டான். நீங்கள் பெரிய புத்தக குழுவாக இருப்பீங்க போல இருக்கு. எல்லா புத்தகத்துலேயும் அடிக்கோடுகள், குறிப்புகள். பரஞ்சோதி மெதுவாக சிரித்தான். வேற என்ன செய்ய முடியும்? வெளியவும் போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸுகளும் கிடையாது. படிப்பு ஒன்று தான் ஒரே பொழுதுபோக்கு. ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் சுகுமார் வந்து கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசுவான். சில நொடிகள் அமைதியாக இருந்து பிறகு திடீரென கேட்டான். ஆதித்யன், உண்மையிலேயே சுகுமார் தான் இது செஞ்சாரா? இன்னும் எந்த சந்தேகம் இல்லையா என்ன? ஆதித்யன் மெதுவாக ஒரு நாற்காலியில் அமர்ந்தான்.
அவன் கண்கள் மட்டும் பரஞ்சோதியின் முகத்திலிருந்து விலகவில்லை. அவருக்கு எதிராக கிடைச்ச ஆதாரங்களை பார்த்தா சந்தேகப்படுறதுக்கு இடம் ரொம்ப கம்மி. உட்காருங்க, எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன் என்று அமைதியாக கூறினான். ஆனால் அவன் குரலுக்குள் மறைந்திருந்த அர்த்தத்தை நான் மட்டும் புரிந்து கொண்டேன். ஆதித்யன் இப்பொழுது விளக்கப் போவதில்லை, வலை விரிக்கப் போகிறான். பரஞ்சோதி மெதுவாக கட்டில் அமர்ந்தான். நான் அவன் அருகே அமர்ந்தேன். ஆதித்யன் நாற்காலியில் சாய்ந்தபடியே பேசத் தொடங்கினான். பாருங்க பரஞ்சோதி, கொலைகள் பொதுவாக 2 வகை. ஒன்று திடீர்னு கோபத்தில் செய்கிற ஒரு கொலை, கோபம் தலைக்கேறி ஒரே செகண்டில் இது நடக்கும். 2வது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு செய்யப்படுற கொலை. முதல் வகை கொலையாளிகளை பிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. பல நேரங்களில் அவங்களே தங்களை மாட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த 2வது வகை வேறு. நிதானமாக யோசித்து எல்லா தடயங்களும் மறைக்க முயற்சி பண்ணி, யாருமே தன்னை சந்தேகப்படாத மாதிரி ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் கொலை செய்கிற மனிதர்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் யார் குற்றவாளின்னு உடனே தெரியாது. அந்த நேரத்தில் யார் குற்றவாளின்னு உடனே தெரியாது, 4-5 பேர்த்து கூட மேலே சந்தேகம் வரலாம். அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஆதித்யன் தானே பதில் சொன்னான். கொலை நடந்த விதத்தை பார்ப்போம். அதை வச்சு கொலையாளிகளோட மனநிலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த வழக்கில் ஒரு விசித்திரமான விஷயம் இருக்குது. கொலையாளி ஒரே நேரத்தில் புத்திசாலியாகவும் இருந்திருக்கான், முட்டாளாகவும் இருந்திருக்கான். கொலை செஞ்ச விதம் ரொம்ப புத்திசாலித்தனமானது, ஆனால் தடயங்களை மறைச்ச விதம் பார்த்தா ரொம்ப முட்டாள்தனம். சொல்லுங்களேன், சத்யாவோட தையல் பெட்டியிலேருந்து ஊசியை ஏன் பயன்படுத்தணும்? கடையில் ஊசி கிடைக்காதா? அப்புறம் அந்த உயிலை ஏன் கவனமாக ஒழிச்சு வைக்கணும்? கிழிச்சு போட்டுருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஆதித்யன் பரஞ்சோதியின் முகத்திலிருந்து பார்வை எடுக்கவில்லை. இதிலிருந்து என்ன தெரியுது? பரஞ்சோதி கைகளை இணைத்து தாடையில் தாங்கியபடியே கேட்டுக்கொண்டிருந்தான். மெதுவாக கேட்டான். என்ன தெரியுது சார்? ஆதித்யன் சிரித்தான். இயல்பாகவே முட்டாள் ஒருத்தன் இவ்வளோ புத்திசாலித்தனமாக கொலை செய்ய முடியாது. ஆனால் புத்திசாலியான ஒருத்தன் முட்டாள்தனமாக நடிக்க முடியும். அதனால தான் ஒரு விஷயம் தெளிவாச்சு. கொலையாளி யாராக இருந்தாலும் புத்திசாலி. ஆனால் புத்திசாலிகளும் தப்பு பண்ணுவாங்க. முட்டாளாக நடிக்க முயற்சி பண்ணாலும் சில சமயம் சில ப்ரூஃபுகள் எல்லாம் விட்டுடுவாங்க. இந்த வழக்குலையும் அப்படி தான் நடந்தது. சின்ன சின்ன தவறுகள். அதனால தான் நான் அவங்கள பிடிச்சேன். பரஞ்சோதியின் குரல் இப்பொழுது மெலிதாக இருந்தது. என்ன தப்பு? சொல்கிறேன் என்று ஆதித்யன் சொன்னான். பிறகு சட்டை பையிலிருந்து ஒரு வெள்ளைத்தாளை எடுத்தான். முதல்ல வீட்டோட ஒரு வரைபடம் வரையணும். ஏதாவது பென்சில் இருக்கா? எந்த பென்சிலாக இருந்தாலும் பரவாயில்ல. பரஞ்சோதி கட்டிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அதற்குள் கையை நிறுத்த அவன் ஒரு பென்சிலை எடுத்து கொடுத்தான். அது சிவப்பு நிற பென்சில். அதை நான் பார்த்ததும் உள்ளுக்குள்ள அதிர்ந்தேன். ஆதித்யனும் அந்த பென்சிலை கவனமாக பார்த்தான். 1 கணம், 2 கணம், பிறகு மெதுவாக புன்னகைத்தான். பென்சிலை பையில் வைத்து கொண்டான். பரவாயில்ல, இப்போது வரைபடம் தேவையில்லை, வாயாலேயே சொல்கிறேன். அவன் குரல் மிகவும் மெதுவாக அமைதியாகவும் இருந்தது. அதுவே என்னை பயமுறுத்தியது. கொலையாளி 3 முக்கியமான தப்பு பண்ணியிருக்கான். முதல் தப்பு, கிரேஸ் அனாட்டமி புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சிவப்பு பென்சிலால் கோடு போட்டிருக்கான். பெட்டி எழுத்துக்கும் போது சத்தத்தை உண்டாக்கிட்டான். அதனால் சத்யா முடிச்சுக்கிட்டான். 3வது, அவனுக்கு சட்டம் நல்லா தெரியாது. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பரஞ்சோதியின் முகம் முழுவதும் ரத்தம் வடிந்தது போல தோன்றியது. ஒரே நொடியில் வெளுத்து போய்விட்டது. அவன் உதடுகள் நடுங்கின. சட்டம் சட்டம் தெரியாதா? ஆமாம் என்றான் ஆதித்யன் மெதுவாக. அதுதான் அவனோட பெரிய தோல்வி. பரஞ்சோதி உதடுகளை நனைத்து கொண்டான். குரல் வறண்டு போயிருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே. ஆதித்யன் மெதுவாக குனிந்தான். சுகுமாரோட ரூமில் கிடச்ச புதிய உயில் அது உண்மையிலேயே ஒரு செல்லுபடியாகிற உயிலே இல்லை. ஏன்னா அதில் சாட்சி கையெழுத்தே இல்லை. சட்டப்படி அதனால் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அந்த வார்த்தைகள் அறையில் வெடிகுண்டு வெடித்தது போல தாக்கின. பரஞ்சோதி ஒரு குணம் மூச்சே விடவில்லை. கண்கள் வெறுமையாகி விட்டன. நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. தரையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு திடீரென 2 கைகளையும் தலையை பிடித்து கொண்டான். முடியை பற்றி கொண்டு மெதுவாக முணங்கினான். வீண், எல்லாமே வீண். ஆதித்யன், எனக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க, உடம்பே சரியில்லை. ஆதித்யன் உடனே எழுந்தான். சரி, 1/2 மணி நேரம், அதுக்குள்ளே தயாராக இருங்க என்று சொல்லிவிட்டு கதவை நோக்கி நடந்தான். வாசலருகே சென்று திடீரென திரும்பி பார்த்தான். அவன் கண்கள் நேராக பரஞ்சோதியை தொலைத்தன. ஆமாம், அந்த விரல் காப்பு, தையல் செய்யும்போது விரலில் மாட்டிக்கிற அந்த உழவு காப்பு, அது மட்டும் நீங்கள் தூக்கி எறிச்சிட்டீங்க. ஆனால் அதை ஏன் சுகுமார் ரூமில் போட்டு வைக்கலன்னு எனக்கு இன்னும் புரியல. அவசரத்தில் மறந்துட்டீங்களா என்ன? அறை முழுவதும் மரண அமைதி. நான் மூச்சை கூட நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் இப்பொழுது ஆதித்யன் நேரடியாக பரஞ்சோதியை குற்றவாளியாக குறிப்பிடுகிறான். அத்தியாயம் 10. மறந்துட்டீங்க இல்லையா? ஆதித்யன் அமைதியாக சொன்னான். அவசரத்தில் விரல் காப்பை எடுத்துகிட்டு தூக்கி எறிஞ்சிட்டீங்க, அதுதான் நடந்திருக்கணும். சில வினாடிகள் நின்று அவன் இன்னொரு கேள்வி கேட்டான். ஆனால் குளோரோஃபார்ம் யார் மூலமாக வாங்கினீங்க? மகேஷா? பரஞ்சோதி மெதுவாக கட்டிலில் படுத்துக்கொண்டான். முகம் முழுவதும் வெளுத்து போயிருந்தது. கண்களை மூடிக்கொண்டு சொன்னான். 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க. நாங்கள் அறையை விட்டு வெளியே வந்தோம். கீழே இறங்கி மீண்டும் வரவேற்பறையில் அமர்ந்தோம்.
மகேஷனும் 2 காவலர்களுக்கிடையே சிலை போல அமர்ந்திருந்தான். ஆதித்யன் அவனை நேராக பார்த்தான். பிறகு கடுமையான குரலில் கேட்டான், மகேஷ், எப்போ பரஞ்சோதிக்காக குளோரோஃபார்ம் வாங்கி கொடுத்த? மகேஷ் அதிர்ச்சி அடைந்தான். நான் ஒன்றும் உண்மையை சொல்லு, இல்லாட்டி இந்த வாரண்டில் உன் பேர் தான் எழுதுவேன். மகேஷ் உடனே அழத் தொடங்கினான். ஐயோ சார், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லை. பரஞ்சோதி சொன்னால் நைட்டு தூக்கம் வரல, கொஞ்சம் குளோரோஃபார்ம் வாங்கி கொடுத்தா தூங்க முடியும்னா, அதனால தான் வாங்கி கொடுத்தேன். புரிஞ்சுது என்றான் ஆதித்யன். பிறகு வித்யாசாகரை நோக்கி பார்த்தான். இவரை விட்டுடலாம். மகேஷ் விடுதலை கிடைத்தவுடன் ஒரு நொடியும் அங்கே நிற்கவில்லை. ஓடிப்போய் வீட்டுக்குள்ளேயே மறைந்து விட்டான். ஆதித்யன் வித்யாசாகரை நோக்கி திரும்பினான். வாரண்ட் வந்துருச்சா? இன்னும் வரல என்றார் வித்யாசாகர். இப்போ வந்துடும். ஆனால் யாருக்காக அந்த வாரண்ட்? ஆதித்யன் அமைதியாக பதிலளித்தான். கருணாகரனை கொன்ன மனுஷனுக்காக. வித்யாசாகரின் முகம் உடனே சுருங்கியது. ஆதித்யன், இது ஜோக் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. கமிஷனர் உங்களை விரும்புகிறாருன்னு தெரியும். அதனால் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் விளையாட்டு வேண்டாம். விளையாட்டு இல்லை, ஆதித்யன் அமைதியாக சொன்னான். இது முழு உண்மை. பிறகு அவன் இதுவரை கண்டுபிடித்த அனைத்து குறிப்புகளும் சுருக்கமாக விளக்கினான். சிவப்பு பென்சில், குளோரோஃபார்ம், சத்தம் கேட்ட நேரம், சட்டப்படி செல்லாத உயில், சுகுமாரின் அறையில் எங்கேயோ வைக்கப்பட்ட போலி ஆதாரங்கள் எல்லாம். வித்யாசாகர் நீண்ட நேரம் அமைதியாக பேசாமல் இருந்தால் பிறகு திடீரென எழுந்தார். அப்படின்னா அவனையே தனியாக விட்டு வந்தீங்க? தப்பிச்சு ஓடிட்டானா? ஆதித்யன் தலையசைத்தான். ஓட மாட்டான். அவன் தன் குற்றத்தை ஒப்புக்குவான். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இந்த வழக்கை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நேரடியான ஆதாரம் இல்லைன்னா விடுதலை பண்ணிடுவாங்க. வித்யாசாகர் மீண்டும் அமைதியாக அமர்ந்தார். அவரால் இனி எதுவும் சொல்ல முடியவில்லை. சரியாக 1/2 மணி நேரம் கழித்து நாங்கள் மீண்டும் மாடிக்கு சென்றோம். இந்த முறை வித்யாசாகரே முன்னால் நடந்தார். பரஞ்சோதியின் அறை கதவை திறந்தார். வேகமாக உள்ளே நுழைந்தார். அடுத்த கணம் அவர் அப்படியே நின்று விட்டார். நாங்களும் உள்ளே சென்று பார்த்தோம். பரஞ்சோதி கட்டிலில் படுத்திருந்தான். வலது கை கட்டிலின் ஓரத்திலிருந்து கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கையில் மணிக்கட்டில் ஆழமான வெட்டு. தரையில் அடர்ந்த சிவப்பு ரத்தம் சிறிய குடம் போல தேங்கியிருந்தது. இன்னும் காயத்திலிருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் விழுந்து கொண்டிருந்தது. சில நொடிகள் அறை முழுவதும் அமைதி. பிறகு ஆதித்யன் மெதுவாக சொன்னான், இவ்வளோ தூரம் போவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் வேறு வழியும் இல்லை அவனுக்கு. பரஞ்சோதியின் மார்பின் மேல் ஒரு கடிதம் இருந்தது. ஆதித்யன் அதை எடுத்து மடிப்பை திறந்து படிக்கத் தொடங்கினான். ஆதித்யன் அவர்களுக்கு, நான் சொல்கிறேன், நான் போகிறேன். நான் ஒரு ஊனமுற்றவன், யாருக்கும் பயன்படாதவன். இங்கே இனிமேல் எனக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. அங்கே கிடைக்கிறதா என்று பார்த்து கொள்கிறேன். நீதிமன்றம் என்னை தூக்கிலிட முடியாது என்பதை நான் அறிவேன். ஆனாலும் உயிரோடு இருப்பதில் இனி எனக்கு எந்த அர்த்தமும் இல்லை. நான் எதிர்பார்த்த சொத்தும் கிடைக்கவில்லை. அப்படி இருக்க வாழ்ந்து என்ன பயன்? கருணாகரனை நான் கொன்றதுக்காக எனக்கு வருத்தமில்லை. ஏனென்றால் அவர் என்னை நேசிக்கவில்லை. என் ஊனத்தை வைத்து அடிக்கடி கிண்டல் செய்தார். ஆனால் சுகுமாரனர் மட்டும் மன்னிப்பு கேட்கிறேன். அவர் மீது பழியை சுமத்தாமல் எனக்கு வேறு வழி இல்லை. வித்யாசாகர் அந்த கடிதத்தை படித்து கொண்டிருந்தார். ஆதித்யன் அமைதியாகவே நின்றான். கடிதத்தில் மேலும் எழுதப்பட்டிருந்தது, சுகுமார் தூக்குடு தண்டனை பெற்றிருந்தால் எனக்கு இன்னொரு நன்மை கிடைத்திருக்கும். ஆனால் என் ஊனத்தை பற்றிய ஒரு விஷயம் இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் யாரிடமும் சொல்ல முடியாத அவமானம். அதை இன்றும் சொல்லப்போவதில்லை. குளோரோஃபார்ம் எங்கிருந்து பெற்றேன் என்பதை சொல்ல மாட்டேன். அதை வாங்கி தந்த மனிதருக்கு என் திட்டம் தெரியாது. பின்னால் ஒருவேளை சந்தேகப்படலாம். ஆதித்யன், நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியமான மனிதர். அந்த விரல் காப்பு விஷயத்தை கூட மறக்கவில்லை. உண்மையில் அதை கலற்ற மறந்துவிட்டேன். அறைக்கு திரும்பிய பிறகுதான் கவனித்தேன். அது இன்னமும் அறையில் தான் இருக்கிறது. தேடினால் கிடைக்கும். அந்த இரவு சத்யா அறையிலிருந்து ஊசியும் விரல் காப்பியும் நான் தான் திருடினேன். அப்பொழுது அவள் சமையல் அறையில் இருந்தாள். உங்களை தவிர வேறு யாராலும் என்னை பிடித்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன். ஆனாலும் உங்களை என்னால் வெறுக்க முடியவில்லை. விடைபெறுகிறேன். தொலைதூர பயணி பரஞ்சோதி. கடிதத்தை மடித்து வித்யாசாரம் கொடுத்த ஆதித்யன் சொன்னான், இப்போது சுகுமாரை விடுவிக்க எந்த தடையும் இருக்காது. சத்யாகிட்டையும் இந்த செய்தி சொல்லணும். அவங்க ரூமில் தான் இருப்பாங்க. பிறகு என்னை பார்த்தான். வா அருண். 1 வாரம் கழிந்தது. நாங்கள் வழக்கம் போல வீட்டில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தோம். மாலை நேர அமைதி. அறையில் மின்விசிறியின் சத்தம் மட்டும் கேட்டது. கடந்த சில நாட்களாக ஆதித்யன் தினமும் மாலையில் வெளியே போய்க் கொண்டிருக்கிறான். எங்கே செல்கிறான் என்று என்னிடம் சொல்லவில்லை. நானும் கேட்கவில்லை. சில வழக்குகள் மிகவும் ரகசியமானவை. அவற்றை பற்றி சொல்ல அவனுக்கே அனுமதி இருக்காது. நான் டீ கப்பை மேஜை மேல் வைத்தேன். இன்றைக்கும் வெளியே போறியா? ஆதித்யன் கடிகாரத்தை பார்த்தான். ஆமாம். நான் சற்று தயக்கத்துடன் கேட்டேன். புது கேஸா? ஆதித்யன் சிரித்தான். கேஸ் தான், ஆனால் ரொம்ப ரகசியமானது. அதை பற்றி நான் மேலும் கேட்கவில்லை. வேறு விஷயத்துக்கு திரும்பினேன். சுகுமாரோட பிரச்சனை முழுசாக முடிஞ்சுதா? ஆமாம். சொத்துக்கான சட்ட நடவடிக்கைகளையும் ஆரம்பிச்சிட்டார்.
சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். பிறகு என்னை நீண்ட நாட்களாக குத்தி கொண்டிருந்த கேள்வியை கேட்டேன். ஆதித்யன், பரஞ்சோதி எப்படி கருணாகரனை கொன்னாங்கிறத ஒரு தடவை முழுசாக சொல்ல. இன்னும் எல்லாமே சரியாக எனக்கு புரியல. ஆதித்யன் காலியான டீ கப்பை மேஜை மேல் வைத்தான். பிறகு சொல்ல ஆரம்பித்தான். சரி, ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். அன்றைக்கி மதியானனுக்கும் கருணாகரனுக்கும் பெரிய சண்டை நடந்தது. அதை ஈவினிங் கேட்ட சுகுமார் கருணாகரனை பார்த்து சமாதானப்படுத்த போனார். ஆனால் வழக்கம் போல் திட்டப்பட்டு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் பரஞ்சோதியோட ரூமில் 7:30 மணி வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போனார். இது வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆமாம் என்று நான் சொன்னேன். ஆதித்யன் தொடர்ந்தான். நைட்டு 8லேருந்து 9 மணிக்குள்ளே, அதாவது சத்யா சமையல் ரூமில் இருந்த நேரத்தில் பரஞ்சோதி அவளோட ரூமுக்கு போயிருக்கான். அங்கேருந்து ஊசியும் விரல் காப்பியும் திருடியிருக்கான். ஏன் அப்படி என்று நான் கேட்டேன். ஏன்னா கருணாகரன் மறுபடியும் உயிரை மாற்ற போகிறாருங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. இந்த தடவை சொத்து முழுவதும் அவனுக்கே வரப்போகிறதுங்கிறதும் தெரியும். அதனால் ஒரு முடிவெடுத்தான். ஆதித்யன் குரல் சற்று தாழ்ந்தது. கருணாகரனோட மனசு மறுபடியும் மாறுறதுக்குள்ளே அவரை கொன்னுடணும். பரஞ்சோதி கருணாகரனை மனசளவில் வெறுத்தான். அதுக்கு காரணம் வெறும் சொத்து இல்லை, அவனோட ஊனம். கருணாகரன் அவனை அடிக்கடி காயப்படுத்திக்கிட்டே இருந்தார். அதை வச்சு அந்த காயம் வருஷக்கணக்காக உள்ளே தேங்கி இருந்தது. அதுக்கப்புறம்தான் அந்த கொலைத்திட்டமே ஆரம்பமாச்சு. ஆதித்யன் சிகரெட்டை பற்ற வைத்துவிட்டு மெதுவாக புகையை வெளியே விட்டான். பிறகு தொடர்ந்தான். பரஞ்சோதி கருணாகரனை கொல்லணும்னு பல நாட்களாகவே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். அது திடீர்னு தோன்ற என்ன இல்லை. கந்தசாமி சொன்ன வாக்குமூலத்துலேருந்து ஒரு விஷயம் தெரியுது. மதியழக ராத்திரி வீட்டை விட்டு வெளியேறின நேரம் அவன் சொன்ன நேரத்துக்கு கொஞ்சம் தப்பாக இருந்தது. அதுக்கு காரணம் அவனோட பழக்க வழக்கங்கள். நேரத்தை சரியாக கணக்கிட முடியாது. நான் எல்லா தகவலையும் சேர்த்து பார்த்தேன். மதியழகன் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு சரியாக இரவு 11:25 அவன் வெளியேறின பிறகு தான் பரஞ்சோதி தன்னோட ரூம்லேருந்து வெளியே வந்திருக்கான். ஏன் தெரியுமா? கருணாகரனோட படுக்கறைக்கு கீழே மதியழகனோட அறை இருந்தது. முன்னாடி நடந்திருந்தால் நடக்கிற சத்தம் அவனுக்கு கேட்க வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால் அவன் காத்திருந்தான். அதுக்கப்புறம் கருணாகரனோட ரூமுக்கு போனால் குளோரோஃபார்மை பயன்படுத்தி அவனை மயக்கமாக்கிட்டான். அதுக்கே சுமார் 5 நிமிஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஊசியை கழுத்தில் குத்த முயற்சி பண்ணியிருக்கான். அவன் டாக்டரில் பாரு, அனாட்டமி பற்றி அவனுக்கு முழுசாக அறிவும் இல்லை. அதனால் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை குத்த வேண்டியதாக இருந்தது. ஒருவேளை சுகுமார் செஞ்சுருந்தானா ஒரே முறை போதும். ஏன்னா அவன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. இடம் எங்கேன்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் தலையை செய்து ஒத்துக்கொண்டேன். இப்பொழுது அந்த 3 குத்து தடயங்களின் அர்த்தம் தெளிவாகிவிட்டது. கருணாகரன் செத்ததுக்கப்புறம் பரஞ்சோதி பக்கத்து ரூமுக்கு போனான். அங்கே இருக்கிற மேஜை இடுப்பறையை திறந்தான். அதுக்குள்ளே இருந்த கடைசி உயிலை எடுத்து படித்தான். அப்போது ஒரு சந்தேகம் இருந்தது. 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முதல்ல உயிலை படிச்சுட்டு அதிலோட தன்னோட பேர் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொலை பண்ணியிருக்கலாம். இல்லை முதல்ல கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உயிலை படிச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த வேலைக்கெல்லாம் 10 இல்லை 12 நிமிஷம் ஆயிருக்கும். நான் கேட்டேன், அப்படின்னா அடுத்தது? ஆதித்தன் சிரித்தபடியே சொன்னான், அதுதான் முக்கியமான இடம். உயில் அவன் கையில் இருந்தது. இப்போ அதை என்ன செய்ய போகிறான்? அங்கேயே விட்டுட்டா போதுமே. ஏன்னா அதில் அவனுக்கு தான் சொத்து. ஆனால் அப்படி செஞ்சால் சுகுமாரை சிக்க வைக்க முடியாது. ஒரு கொலை செஞ்ச பிறகு தன்னையும் பாதுகாக்க வேணும்னா வேறு யாரையாவது குற்றவாளியாக்க தோணும். அதனால தான் உயிலையும் குளோரோஃபார்ம் பாட்டிலையும் சுகுமாரோட ரூமுக்கு கொண்டு போய் மறைச்சான். அவனுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய கொலை நடந்ததுக்கப்புறம் போலீஸ் எல்லாத்தோட ரூமையும் சோதனை பண்ணுவாங்கன்னு. அப்போது இந்த 2 பொருட்களும் கண்டுபிடிக்கப்படும். ஒரே கல்லில் 2 மாங்காய். சுகுமார் மீது கொலை குற்றமும் விழுங்கும், அவனுக்கு தூக்கு தண்டனையும் கிடைக்கும். பரஞ்சோதி முழு சொத்தையும் அடைவான். நான் ஆழமாக மூச்சு விட்டேன். அப்படியா? ஆமாம். ஆனால் அவன் அங்கே தான் ஒரு தப்பு பண்ணிட்டான். உயிலை பெட்டிக்குள்ளே மறைக்கும்போது பெட்டியை இழுத்தான். அப்போ ஒரு சின்ன சத்தம் கேட்டது. அந்த சத்தம் தான் சத்யாவை எழுப்பிடுச்சு. அப்போ என்ன நேரம் என்று நான் கேட்டேன். சுமார் ஒரு 11:45 இருக்கும். இல்லை அதுக்கு பக்கத்தில். சத்யா என்ன நினச்சா? சினிமாவுக்கு போன அண்ணன் திரும்பி வந்துட்டான்னு. ஆனால் அது முடியாத விஷயம். அந்த நேரத்தில் சுகுமார் இன்னும் சினிமா தேட்டரில் தான் இருந்தான். உண்மையிலேயே சுகுமார் வீடு திரும்பின நேரம் நகரம் முழுக்க கடிகாரங்கள் 12 மணி அடிச்சுக்கிட்டு இருந்த நேரம். ஓ, அதனால தான் அன்றைக்கி ராத்திரி நானும் ஆதித்யனும் இந்த சினிமாவுக்கு போயிட்டு வர்ற அந்த சோதனையை ஆதித்யன் செஞ்சுருக்கான். இப்போ எனக்கு எல்லாமே ஒன்றோட ஒன்று பொருந்தி வர்றது புரிந்தது. இப்போ புரியுதா? ஆமாம். ஆனால் இன்னொரு கேள்வி, அந்த உயிலோட சாட்சி கையெழுத்து ஏன் இல்லை? ஆதித்யன் சில நொடிகள் யோசித்தான். பிறகு சொன்னான், இது என்னோடய யூகம்தான். இரவு உணவுக்கு பிறகு கருணாகரன் அந்த உயிலை டைப் பண்ணி தயார் பண்ணியிருக்காரு. ஆனால் ராத்திரி அதுக்கு மேலே எதுவும் செய்யலை. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் கந்தசாமியும் வேலைக்காரனையும் கூப்பிட்டு சாட்சி கையெழுத்து வாங்கலான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே அவரை கொண்டுட்டாங்க. சில நிமிடங்கள் அமைதியாக கடந்தன. இருவரும் புகைப்படுத்தியே இருந்தோம். பிறகு நான் சிரித்தபடி கேட்டேன், சத்யாவை அதுக்கப்புறம் சந்திச்சியா? என்ன சொன்னா? ரொம்ப நன்றி சொன்னாளா? ஆதித்யன் சற்று சோகமாக தலையசித்தான். இல்லை, ஒன்றும் சொல்லலை. சேலை நுனியை கழுத்தில் போட்டுக்கிட்டு அமைதியாக வணக்கம் சொல்லிட்டு போயிட்டா. அருமையான பொண்ணு இல்லையா? நான் கேட்டேன். ஆதித்யன் உடனே எழுந்து நின்றான். ஆள்காட்டியவர்களை என்னை நோக்கி நீட்டினான். ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? என்ன? நீயே என்னை விட பெரியவன். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ?
ஆதித்யன் பதில் சொல்லவில்லை. சிரித்தபடியே உள்ளே சென்றான். சுமார் 5 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்த பொழுது நான் வாயடைத்து போனேன். பட்டுச்சட்டை, நன்றாக சீவிய முடி, மணக்கும் வாசனை திரவியம், முழுக்க வேறு மனிதன் போல. நான் சிரித்தேன். உன்னோட ரகசிய வாடிக்கையாளர் ரொம்ப ஸ்டைலான ஆளாக இருக்கணும். பட்டுச்சட்டை போட்டு தான் துப்பறிய உலகங்களை சந்திப்பியா? முகத்தை கைக்குட்டையால் துடைத்து கொண்டே ஆதித்யன் சிரித்தான். உண்மையை தேடுறது சுலபமான வேலை இல்லை அருண். அவன் முகத்தில் தெரிந்த அந்த விசித்திரமான புன்னகையை பார்த்தேன். அவன் எந்த ரகசிய வழக்குக்கு போகிறான் என்று எனக்கு திடீரென சந்தேகம் வந்தது. உண்மையை தேடுறது அவ்வளவு சுலபமான வேலை இல்லைப்பா என்று ஆதித்யன் சிரித்து கொண்டே மீண்டும் சொன்னான். நான் உடனே பதில் சொன்னேன். உண்மையை தேடுற வேலையை நீ பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இவ்வளோ அலங்காரமாக ரெடி ஆகிறத நான் இது வரைக்கும் பார்த்ததில்லையே. ஆதித்யன் திடீரென சற்று கம்பீரமானான். உண்மையை தேட ஆரம்பித்தது சமீபத்தில் தான். நான் புரியாமல் பார்த்தேன். அது என்ன அர்த்தம்? அவன் மர்மமாக சிரித்தான். அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. சரி, நான் கிளம்புறேன். அவன் கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் தான் திடீரெனக்கு மின்னல் போல ஒரு உண்மை புரிந்தது. அடடா என்று கத்திக்கொண்டே பாய்ந்தேன். ஆதித்யன் தோளை பிடித்தேன். சத்யா, அதுதானே இந்த கொஞ்ச நாளாக நீ தேடிட்டு இருந்த பெரிய உண்மை அதுதானே? ஆதித்யன் எதுவும் சொல்லவில்லை. அவனுடைய முகத்தில் தெரிந்த புன்னகையே போதுமான பதில். நான் சிரித்தேன். ஆஹா, பெரிய துப்பறிவாளரே, கடைசியில் உனக்கு இந்த நிலைமை தானா? கவிஞர் சொன்னது சரிதான் போல. காதல் வலை உலகமெங்கும் விரிச்சிருக்காங்க. ஆதித்யன் உடனே விரலை நீட்டி எச்சரித்தான். கவனமாக பேசு, நீ என்னை விட பெரியவ. அப்படின்னா உறவுப்படி? அவன் சிரித்தான். சத்யாவுக்கு நீ அண்ணன் மாதிரி, அதனால் மரியாதையாக பேசணும். இனிமேல் நானும் உன்னை அருண்னு கூப்பிட மாட்டேன், அண்ணான் தான் கூப்பிடணும். நான் சிரித்தபடியே கேட்டேன். என்னை இவ்வளோ பயப்படுறதுக்கு காரணம் என்ன? ஆதித்யன் கதவு அருகே நின்று திரும்பி பார்த்தான். எழுத்தாளர்களை நான் நம்பவே மாட்டேன். ஏன்? ஒரு விஷயத்தை பார்த்தா 10 விஷயம் எழுதிடுவாங்க, அதனால தான். நான் பெருமூச்சு விட்டேன். சரி, இப்போ நான் உனக்கு அண்ணன் தான் என்று சொல்லிவிட்டு அவன் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் பண்ணினேன். போ தம்பி, நேரம் ஆகுது, உன்னோட வெற்றி பயணத்தை தொடங்கு. ஆதித்யன் சிரித்தான். உன் உண்மையின் மேலே பக்தி குறையாமல் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் என்றான் ஆதித்யன். அதன் பிறகு திரும்பி நடந்தான். கதவை திறந்து வெளியேறினான். மாலை சூரிய ஒளியின் வெளி அவன் மேல் விழுந்தது. சில நொடிகளில் கண்ணுக்கு புலனாகாமல் போனான். நான் மட்டும் அங்கேயே நின்று சிரித்து கொண்டிருந்தேன். ஒரு கொலை மர்மம் முடிந்திருந்தது. ஆனால் ஆதித்யன் வாழ்க்கையில் இன்னொரு புதிய மர்மம் அப்பொழுதுதான் தொடங்கியிருந்தது.